அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே சத்தியம் எது, அசத்தியம் எது என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்ளுகிற முஸ்லிம்கள் மத்தியிலே பலவிதமான பிரிவினைகள், மார்க்கத்தின் பெயரால் பிரிவினைகள் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். வணக்க வழிபாடுகளிலே முரண்பாடுகள் இருக்கின்றன. அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளிலே முரண்பாடுகள் காணப்படுகின்றன. மார்க்கத்தின் பெயரால் இந்த சமுதாயம் பல கூறுகளாக பிரிந்து கிடக்கின்றன. இப்படி பல்வேறு குழுக்களால் பிரிந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த வழிமுறையில் நாம் சென்றால் மறுமையில் வெற்றி பெற முடியும்? முஸ்லிம்கள் மத்தியிலே நிலவுகிற இந்த பிரிவினைகளிலே எந்த கொள்கை சத்தியம், எந்த கொள்கை அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் இந்த உலகத்திற்கு சொன்ன கொள்கை என்பதை விளக்குவதற்காக, விளங்குவதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதை வேறுபடுத்தி பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு சின்னஞ்சிறிய வசனத்தின் மூலமாக எது சத்தியம், எது அசத்தியம், நாம் இஸ்லாமியரால் செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே எது சத்தியமான காரியம், எது அசத்தியமான காரியம் என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த சின்ன வசனத்தில் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். அது என்ன வசனம் என்று சொன்னால், மறுமையிலே நாம் எல்லாம் இறைவன் முன்னால் நிறுத்தப்பட்டு நல்லவர்கள் கெட்டவர்கள் பிரித்தறியப்பட்டு கெட்டவர்கள் நரகத்திற்கும் நல்லவர்கள் சொர்க்கத்திற்கும் அனுப்பப்பட்ட பிறகு அந்த நரகத்தில் நடக்கிற ஒரு காட்சியை அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த காட்சி என்ன? யௌமத்து கல்லபு வஜூஹுஹும் பின்னார். நரகத்திலே சிலருடைய முகங்களை போட்டு புரட்டப்படும். நரகத்தில் போட்டு சிலர் அல்லாஹ் வாட்டி வளர்க்குவான். அந்த நேரத்தில் நரகத்தில் கேட்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தானா அல்லாஹ வ அத்தானா ரசூலா, நாங்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, அவனுடைய தூதர் சொன்னதை கேட்டிருக்கலாமே. இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா, அப்படி கேட்காமல் எங்களுடைய பெரியார்களுக்கும் மகான்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோமே. அவல் உணசபிலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று நரகத்தில் கிடக்கக்கூடியவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப நரகத்திலே போடப்பட்டவர்கள் நாம் ஏன் நரகத்தில் போடப்பட்டோம் என்பதை உணர்ந்து இந்த வாக்குமூலத்தை தருகிறார்கள். என்ன வாக்குமூலம்? அல்லாஹ் சொன்னதை கேட்டிருந்தால் நாங்க வந்திருக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருந்தால் இந்த நரகத்திற்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். வேற எதனால் நாங்கள் நரகத்திற்கு வந்தோம்? பெரியார் சொன்னாரு, மகான்கள் சொன்னார்கள், ஷேகுமார்கள் சொன்னார்கள், இமாம்கள் சொன்னார்கள், உலமாக்கள் சொன்னார்கள், ஹசரத்திகள் சொன்னார்கள், மௌலானாக்கள் சொன்னார்கள், ஜமாஅத் தலைவர் சொன்னாரு, ஊர் நிர்வாகம் சொன்னது என்றெல்லாம் பல காரணங்களை கற்பித்துக் கொண்டு மார்க்கம் என்று நாம சில காரியங்களை உருவாக்கி கொண்டோமே, செயல்படுத்தி வந்தோமே, அதுதான் நரகத்தில் கிடக்கிறது காரணம் என்று நரகத்திலே கிடக்கக்கூடியவர்கள் தருகிற வாக்குமூலத்தை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். ஏன் சொல்றான்? நாளைக்கு நரகத்தில் இந்த மாதிரி நாம புலம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த மாதிரி சொல்றவன் நரகத்தில் புலம்புவான். எந்த மாதிரி சொல்றவன்? எங்க பெரியார்கள் சொன்னா போதும், எங்க மகான்கள் சொன்னா போதும், எங்க அஜர்த்துமார்கள் சொன்னா போதும் என்று யாரெல்லாம் மார்க்கத்தை இப்படி தீர்மானிக்கிறானோ அவன் நரகத்திலே போடப்படுவான்.
யார் அல்லாஹ் சொன்னது போதும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது போதும் என்று நடக்கிறானோ அவன் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வான். அப்ப சத்திய அசத்தியத்தை விளங்க இதுக்கு மேல வேணாம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மார்க்கத்தின் பெயரால் சொன்னாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்லி இருந்தால் அது சத்தியம், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்களா என்று பாருங்கள். அவங்க சொன்னார்கள் சத்தியம். அல்லாஹ்வும் சொல்லலை, ரசூலும் சொல்லலையா? அல்லாஹ்வும் சொல்லலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா? மார்க்கம் என்ற பெயரால் நீங்கள் செய்து வருகிறீர்களா? அது அசத்தியம். அப்ப சத்தியத்தை அசத்தியத்தை வேறுபடுத்துறதுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் ஒண்ணு வேண்டியது கிடையாது. நீங்கள் மார்க்கம் என்று செய்கிற ஒரு காரியம் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் இருக்கிறதா? இருந்தால் நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள் அர்த்தம். நீங்கள் மார்க்கம் என்று செய்கிற ஒரு காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா, செய்திருக்கிறார்களான்னு பாருங்கள். பார்த்தால் நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள் அர்த்தம். அது இல்லை என்று சொன்னால், இந்த ரெண்டை தவிர வேற வேற காரணங்களை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருப்பது அசத்தியம். இந்த வசனத்தில் இது வழங்குதா இல்லையா? பெரிய ஆராய்ச்சி வேணுமா? மிக தெளிவாக மிக எளிமையாக அல்லாஹ் விளக்குறானா இல்லையா? இப்ப நம்முடைய நடவடிக்கைகளுக்கு வருவோம். இஸ்லாத்தின் பெயரால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையால் நீங்கள் எடை போட்டு பாருங்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். இந்த மாதத்திலே மீலாது விழா என்று ஒரு விழாவை கொண்டாடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதாக நினைத்துக் கொண்டு மௌலூதுகளை பாடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நமக்கு இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஜெண்டா கொடிகளை ஏற்றுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதாக நினைத்துக் கொண்டு ஒரு முடியை அது ஒரு புனிதமான பொருள் என்று கருதி கொண்டு அந்த முடிக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திருவல்லிக்கேணி பகுதியில் இப்படி சில காரியங்களை மார்க்கத்தின் பெயரால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் சத்தியமா அசத்தியமா தீர்மானிக்கணுமா இல்லையா? இந்த காரியங்களை மார்க்கத்தின் பெயரால் நம்ம செய்கிறோம். மார்க்கத்தின் பெயரால் செய்வதாக இருந்தால் இது திருமறை குர்ஆனில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். நீங்கள் கொண்டாடுகிற இந்த மீலாது விழாவை எடுத்துக் கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனில் எந்த இடத்திலேயாவது என்னுடைய தூதர் முகமதுக்கு நீங்கள் மீலாது விழா கொண்டாடுங்கள் அப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடியாக வேண்டும், என் பிறந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள், அதை நீங்கள் கொண்டாடாமல் விடக்கூடாது, அதுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா? நாம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வைத்திருக்கிற அன்பை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களாக திகழ்ந்த சஹாபாக்கள் அதிகமான அன்பு வைத்திருந்தார்கள். நம்ம வச்சுக்கிற அன்பெல்லாம் அதோடு ஒப்பிட்டு பார்க்கவே இயலாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உயிரையே வைத்திருந்த சஹாபாக்கள், நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதைக்காவது மீலாது விழா கொண்டாடினார்களா? நபிகள் நாயகத்திற்கு பிறந்த நாள் கொண்டாடினார்களா? அப்ப அல்லாஹ்வும் பிறந்த நாள் கொண்டாட சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி கொண்டாடவில்லை, அவங்க கொண்டாடுமாறு சொல்லவும் இல்லை. அவங்களுடைய புள்ள குட்டிகளாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை அவங்க மகள் பாத்திமா, அவங்களுடைய பேர பிள்ளைகள், அவங்களுடைய மருமக அப்படி குடும்பத்துக்குள்ளேயாவது கொண்டாடி கொண்டார்களா? அப்படி கொண்டாடுறது கிடையாது. அப்ப அல்லாஹ்வும் சொல்லாத நபிகள் நாயகமும் சொல்லாத இந்த மீலாது விழா என்பதை நீங்கள் எங்கிருந்து கற்றீர்கள்? இதை உங்களுக்கு சொல்லித் தந்தது யார்? இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மீலாது விழாங்கிறீங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் விழான்னு சொல்றீங்க. ஆனால் இஸ்லாமிய வரலாற்று சான்றுகளின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் இருக்குல்ல, அதுக்கு துல்லியமா ரெக்கார்டு கிடையாது. ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள் என்று ஏற்கத்தக்க சான்றுகள் அடிப்படையில் உங்களுக்கு நிரூபிக்க இயலுமா? முடியாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப கவனிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், எப்ப உலக மக்களால் கண்காணிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு அங்க அசைவுகளும் எப்போது பார்க்கப்பட்டது என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்களே அந்த 40வது வயதில் தான் அவர்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ரெக்கார்டு இருக்கிறது. அவங்க சிரித்தால் எப்படி சிரிப்பார்கள் ரெக்கார்டு இருக்கிறது, நடந்தால் எப்படி நடப்பார்கள் ரெக்கார்டு இருக்கிறது, அவர்களுடைய பல் எப்படி இருக்கும் ரெக்கார்டு இருக்கிறது, அவர்களுடைய தலைமுடியில எத்தனை நரைமுடி இருக்கும் ரெக்கார்டு இருக்கிறது,
அவர்கள் மீசை எப்படி இருக்கும் ரெக்கார்டு இருக்கிறது. இதையெல்லாம் யார் கவனிக்கிறார்? நபித்தோழர்கள் கவனிக்கிறார்கள். எப்ப கவனிக்கிறார்கள்? நான் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன் என்று சொன்ன பிறகுதான் மக்கள் அவங்களை கவனிக்கிறாங்க. தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தில் அது ஒரு சாதாரண குழந்தை, அவ்வளவுதான். அந்த காலத்தில் ஜனனத்தையும் மரணத்தையும் பதிவு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் உலகத்தில் இருக்கவில்லை. இத்தனாம் தேதி பிறந்தாலே பஞ்சாயத்து போர்டில் பதிவு செஞ்சு வைக்க முடியுமா? அது மாதிரியான ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. அந்த சமுதாயத்துக்கு எழுத படிக்கவும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திலே பிறந்தார்களோ அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஹுவல்லதி பாஸில் உம்மீன ரசூலன். உம்மி சாயத்தில், உம்மி சமுதாயம் என்றால் எழுதவும் வாசிக்கவும் தெரியாத சமுதாயத்திலே இந்த தூதரை நான் அனுப்பி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த அந்த மக்காவாசிகள், பிறந்த ஊர்வாசிகள் பெரும்பாலானவர்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. அதனால இத்தனாம் தேதி பிறந்தாங்கன்னு குறிப்பு எழுதி வைக்கிறதுக்கான நாலேஜ் கூட அவங்களுக்கு கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வருடத்தில் பிறந்தார்கள் என்று சொல்ல முடியுமே தவிர இந்த தேதியில் பிறந்தார்கள் என்று சொல்வார்களேயானால் அது கற்பனை தான். அப்ப யாரும் கவனிக்கப்படவில்லை. நபிகள் நாயகத்துக்கும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு எதிரியா இருந்த அபூஜஹலுக்கும் சொல்ல முடியாது. அவங்க காலத்தில் வாழ்ந்த அபூபக்கருக்கோ உமருக்கோ இத்தனை தேதியில இன்ன பிறையில இன்ன டேட்ல பிறந்தார் என்று சொல்ல முடியுமா என்றால் அன்றைய காலத்தில் அப்படியான குறிப்புகள் இருக்கவில்லை. மரணத்திற்கு ரெக்கார்டு இருக்கிறது. 40 வயசுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு அங்க அசைவுக்கு ரெக்கார்டு இருக்கிறது. 40 வயசுக்கு முந்தின எதுவுக்குமே பெரும்பாலானதுக்கு ரெக்கார்டு கிடையாது. அப்ப நம்ம என்ன வழங்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் பிறை 12இல் தான் பிறந்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அதுவே அடிப்படை இல்லாதது, அதுவே ஆதாரமற்றது. ஏற்கத்தக்க எந்த சான்றும் இந்த செய்திக்கு கிடையாது. அப்ப 12ல தான் பிறந்தார்கள் என்ற டேட்டே சந்தேகத்துக்குரியது ஆகுது என்றால் என்ன விளங்குது? பிறந்த நாள் கொண்டாடலன்னு விளங்குது. கொண்டாடி இருந்தா டேட் தெரிஞ்சிரும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு கேக் வெட்டினாங்கன்னு வைங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறையில 12ல கேக் வெட்டினாங்க. கேக் அந்த காலத்துல இல்லாட்டி பேரசபத்தை கொடுத்தாங்க. இப்படி ஏதாவது இருக்கணும்ல? இல்ல. அப்ப எந்த ஒரு விழாவும் நிகழ்ச்சியும் கொண்டாடாத காரணத்தினால் அவங்க என்றைக்கு பிறந்தார்கள் என்பதை ரெக்கார்டு இல்லைங்கும் பொழுது இஸ்லாத்தை பொய்யின் மீது நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் மேல நிர்மாணிக்கிறோம். உயிருக்கு மேலாக மதிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறையே பொய்யின் மீது நிறுவிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதன் பெயரால் பொய் சொன்னால் என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதப அலைய முதாம்மினன் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார். யார் ஒருத்தன் என் பெயரால் பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறாரோ அவன் நரகத்திலே தன்னுடைய இடத்தை பதிவு செய்து கொள்ளட்டும். மத்தவன் பேர்ல வேண்டாம் பொய் சொல்லிட்டு போ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் பொய் சொன்னால் அதுக்கு என்ன ரிசல்ட்? நீ தங்குற இடம் நரகம். இப்ப ரிசர்வ் பண்ணிக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? பிறந்த தேதிக்கு உங்களிடத்தில் ரெக்கார்டு கிடையாது. அப்ப ஏன் கொண்டாடுறீங்க? அடுத்து என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தேதியை மார்க்கத்தில் கொண்டாடுறதா இருக்குன்னு வைங்க. ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஆண்டுகளை கணக்கிட்டு வருகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆண்டு இருக்கிறது. கிறிஸ்தவ ஆண்டு 2005 நாம் இருக்கிறோம். இதை அடிப்படையாக வைத்து கிறிஸ்துவ ஆண்டை கொண்டாடுறாங்க. கிபி தானே இது, கிறிஸ்துவுக்கு பின் என்று கிபி ஆண்டை நம்ம கொண்டாடுகிறோம். 2005 வருஷம் ஆச்சு இயேசுநாதர் பிறந்து 2005 வருஷம் ஆச்சுங்கிற கணக்குப்படி இந்த கிபிங்கிற ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாத்துக்கு ஒரு ஆண்டு இருக்குல்ல, இதே ஸ்டைல கொண்டாடுறதா இருந்தா எப்படி இருக்கணும்? இஸ்லாமிய ஆண்டு கிபி இருக்கிற மாதிரி முப்பின் இருக்கணும். முகமதுவுக்கு முன் அல்ல முகமதுவுக்கு பின் அப்படித்தான் இருக்கணும். இஸ்லாமிய ஆண்டு எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவர்கள் ஒரு ஆண்டை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வள்ளுவர் திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி அவங்க ஒரு ஆண்டு கணக்கு வைத்திருக்கிறார்கள். வள்ளுவர் இந்த வருஷம் பிறந்தார் ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு அவருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு வள்ளுவர் ஆண்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இஸ்லாமிய ஆண்டு என்று சொல்கிறீர்களே, அந்த ஆண்டு எந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? பிறப்பு அடிப்படையிலையா? இப்ப ஹிஜ்ரி சொல்றீங்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்றீங்களே, அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டு இந்த உலகத்திலே பிறந்தார்களோ அது இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஆண்டு இல்லை. எந்த ஆண்டு முதல் ஆண்டா வருது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 53வது வயசுல மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு
மதீனாவுக்கு போய் அங்கே மார்க்கத்தையும் தீனையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி பயணப்பட்டார்களே, அந்த பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயசுல இறை தூதர் என்று சொல்லி 13 வருஷ காலம் அடி உதை சித்திரவதைகளுக்கு ஆளாகி இனிமேல் இந்த ஊரில் வாழவே முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஊரையே வெறுத்துவிட்டு முன்னொரு ஊருக்கு பயணப்பட்டு போனார்களே மதீனாவுக்கு, அந்த பயணத்தை ஹிஜ்ரத் என்று சொல்கிறோம். அவங்க என்னைக்கு பயணப்பட்டு போனார்களோ அதுதான் இஸ்லாத்திற்கு முதல் வருஷம், ஹிஜ்ரத்துடைய ஆண்டுங்கிறோம். அப்ப ஹிஜ்ரி ஆண்டு என்று போதோடு ஒரு 53 ஆண்டு சேர்த்தா தான் நபிகள் நாயகம் பிறந்தான்னு உங்களுக்கு கிடைக்கும். ஹிஜ்ரி ஆண்டு என்னன்னு எடுத்துக்கொண்டு அதை எதை சேர்ந்தீங்க பிளஸ் 53 சேர்க்கணும். 53 சேர்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் பிறந்த கணக்கு வந்துடும். அப்ப நம்ம என்ன இதுல விளங்குறோம், பிறந்த நாள் என்பதற்கு இஸ்லாத்தில் ஒரு மரியாதை இருக்குமையானால், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமையானால், இஸ்லாமிய வரலாற்றையே இஸ்லாமிய ஆண்டையே நம்ம எப்படி அமைத்திருப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து கணக்கெடுத்திருப்போம். வேண்டுமென்று திட்டமிட்டு அதை நிராகரித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய சம்பவம், இஸ்லாத்திற்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்திய சம்பவம். இந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாத்தை எல்லாரும் திருப்பத்தார்கள். இஸ்லாத்தை ஓட ஓட விரட்டி கொண்டிருந்தவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய ஹிஜ்ரத்திற்கு பிறகு, அங்கே ஒரு ஆட்சியை உருவாக்கிய பிறகு, ஒரு சாம்ராஜ்யம் அமைந்த பிறகு உலகமெல்லாம் ஒரு மரியாதை கலந்த பயத்தோடு பார்க்க ஆரம்பித்தது. அதற்கு காரணமாக இருந்தது ஹிஜ்ரத். எனவே ஹிஜ்ரத்திலிருந்து நம்ம ஆண்டை ஆரம்பிப்போம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஹிஜ்ரத்திலிருந்து ஆண்டை துவக்கி ஹிஜ்ரி ஆண்டு என்பதை நமக்கு தந்திருக்கிறார்கள். என்ன விளங்குது, பிறந்த நாள் என்பதற்கு இஸ்லாத்துல எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. இஸ்லாத்துல ஒரு நாளை நீங்கள் கொண்டாடுவதாக இருந்தால் எதை கொண்டாடணும் இருக்குது. ஒரே ஒரு நாள் இஸ்லாத்துல கொண்டாடுவதற்குரிய நாள், அது என்ன நாள் தெரியுமா, எந்த நாளில் நபிகள் நாயகம் முகமதாக இருந்த அப்துல்லாவுடைய மகன் முகமதாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டார்களோ அந்த நாள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்த நாள். ஒரு சிறந்த நாள், கொண்டாடுவதற்குரிய நாள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்குரிய நாள், அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள், அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நாள் ஒன்று இருந்தால் அது எந்த நாள், வெறுமனே அப்துல்லாவுடைய மகனாக இருந்தார்கள். அப்துல்லாவுடைய மகனாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக ஆக்கப்படுகிறார்கள். எப்ப, 40வது வயசுல ஹிரா குகையில தங்கி இருக்கும் பொழுது ஓதுவீராக இக்ரா என்ற வசனத்தை அல்லாஹ் அருளி இன்னையிலிருந்து நீங்க என்னுடைய தூதர் நியமிக்கிறான். இந்த தூதர் நியமிக்கப்பட்ட அந்த ஆண்டு, அந்த நாள் இருக்கிறது, அதுதான் லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க இரவு. அந்த இரவில் தான் வேதம் வருகிறது. வேதம் வந்தா தூதராகணும்னு அர்த்தம். அன்னைக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முகமதாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹ் ஆகிறார்கள். அந்த அப்பாயின்மெண்ட் அல்லாஹ் எப்ப கொடுக்கிறானோ அந்த டேட் தான் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த மகத்துவமிக்க இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்ப இஸ்லாத்துல நீங்கள் எதை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாவுடைய மகனாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பதவியை என்றைக்கு பெற்றார்களோ அதுல இருந்து நம்ம வழிகாட்டுறது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 வயசுல ஏதாவது செஞ்சாங்கன்றீங்க, அது நமக்கு மார்க்கமாகுமா? 25 வயசுல செஞ்சது மார்க்கமாகுமா? 30 வயசுல ஏதாவது செஞ்சது மார்க்கமாகுமா? 40வது வயசுல அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன பிறகு அவங்க எதையெல்லாம் சொன்னார்களோ செய்தார்களோ அதுதான் மார்க்கமா ஆக முடியும். அப்ப அதில் தான் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிற காரணத்தினால் அதுதான் மரியாதைக்குரிய நாள். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம என்ன பண்றோம், இல்லாத ஒண்ணே பிற சமுதாய மக்கள்கிட்ட காப்பி அடிச்சு நபிகள் நாயகத்திற்கு பிறந்த நாள் கொண்டாடி நம்மளா மார்க்கத்தை உருவாக்குறோம். இப்ப மீலாது விழா என்ற பெயரிலே நபிகள் நாயகத்திற்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா சொல்லுங்க. இப்ப இது சத்தியமா அசத்தியமா? நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்று நீங்கள் எப்படி செய்வீர்கள்? அல்லாஹ் சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்று நீங்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்துவீர்கள்? அப்ப அடிப்படையே தப்பாயிடுச்சு. அது போல என்ன, இந்த மீலாது விழா இந்த ஏரியாவுக்கு தனி சிறப்பே இருக்கிறது. ஏன் மீலாது விழாங்கிற பேர் நிறைய ரத்தம் சிந்தனை ஏரியா இது, இந்த திருவல்லிக்கேணி ஏரியா இல்லையா? இந்த மீலாது விழா என்ற பெயரில் நம்ம எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? அடிப்படைக்கே மார்க்கத்தில் இடம் இல்ல, அதை எப்படி நடத்தணும்னு பாருங்களேன். மீலாது விழா இன்று நடக்கிறது ஒரு அறிவிப்பு செய்வாங்க. என்னடா மீலாது விழா, என்னடா பண்ண போறீங்க? மீலாது விழா ஊர்வலம் விட போறாங்க. மீலாது விழா என்ன அர்த்தமா? ஊர்வலம் பேரணி விட்டு கடற்கரையில் கொண்டு எல்லாரையும் சேர்த்து
அங்க கூடி கலையிறதுக்கு பேர் என்னது? மீலாது விழா. இந்த மீலாது விழா என்ற பெயர்ல ஒரு ஊர்வலத்தை நீங்க நடத்துறீங்க. அந்த ஊர்வலத்தை நாங்கள் கண்ணார கண்டவர்கள், பல சந்தர்ப்பங்களிலே பார்த்திருக்கிறோம். எப்படி ஊர்வலம் நடக்கு? மத்தியானம் 3 மணிக்கு 2 மணிக்கு ஊர்வலம் அறிவிச்சிருவாங்க. மக்கள் எல்லாம் வந்து கூடிடுவாங்க. மஸ்ஜித் மாமூர்லயோ எந்த பள்ளி அறிவிக்கிறாங்களோ அங்க வந்து கூடிடுவாங்க. ஊர்வலம் கிளம்பும். எப்படி கிளம்பும்? தொடைக்கு மேல வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு இளவட்டங்களா நிற்கும். மீலாது கொண்டாடுறாங்க. மீலாது விழா கொண்டாடுறா எப்படி? வேட்டியத்துக்கு தொடைக்கு மேல கட்டிக்கிட்டு புல் போதையில மப்புல என்ன செய்வாங்க? இந்த மீலாது விழாவில் கொண்டாடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறாங்களாம். இப்படி இருப்பாங்க. 2 குதிரையை முன்னாடி விட்டுருவாங்க, 2 யானை முன்னாடி இருக்கு. இந்த தலைவர்கள் இருக்காங்களே அதுல உட்கார்ந்துருவாங்க. ஒரு பெரிய கொடியை ஒண்ணு பிடிச்சிக்கிடுவாங்க. பின்னாடி ஊர்வலம் போவோம். எப்படி போவோம்? இந்த படை போதுமா அந்த படை போதுமா? இது மீலாது விழாவா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறதா? நாளைக்கு வர்ற 2 இன்னைக்கு இழுக்கிற மாதிரி கோஷம் போட்டு போறது ரசூலுல்லாஹ் மதிக்கிற வழிமுறையா? இதை உங்களுக்கு சொல்லி தந்த ஆள் யாரு? என்னுடைய பிறந்த நாளைக்கு ஊர்வலம் விடுங்கன்னு உங்களுக்கு சொன்ன ஆள் யாருங்கிற? இந்த தலைவர்கள் கூட்டம் காட்டி அரசியல்வாதிகிட்ட லாபம் பெறுவதற்காக உண்டாக்கணும். மீலாது விழா நடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்களே, அவங்க என்ன செய்வாங்க? இந்த ஊர்வலம் போய்கிட்டே இருக்குமா, 2 மணிக்கு கிளம்புது ஊர்வலம், போய்கிட்டே இருக்கும்போது பள்ளிவாசல் வரும். 4 மணிக்கு பாங்க சொல்லுவாங்க அசருக்கு, ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். மீலாது விழா கொண்டாடுற தொழுகையெல்லாம் கிடையாது உங்களுக்கு. மீலாது விழா கொண்டாடுற காரணத்தினால ஊர்வலம் போயிட்டு இருப்பாங்க. ஐயா அலசலான்னு அசருக்கு பாங்க சொல்லுவாங்க, தொழுகைக்கு வாருங்கள். இவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அவ்வளவு பேரும் போயிட்டு இருப்பாங்க. அப்புறமே மகரிபும் வரும், மகரிபுக்கும் போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப அசர் கிடையாது, மகரிபு கிடையாது, போய்கிட்டே இருந்து மீலாது விழா போய் சேர்றீங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கடைசி வரைக்கும் வலியுறுத்தி சென்றார்களோ அந்த தொழுகையை கூட புறக்கணித்து விட்டு ஒரு விழாவா? இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிற ஒரு முறையா? இப்படியாக போய் சேர்ந்துருதா? கடற்கரை என்ன நடக்கும்? மீலாது விழாவுக்கு ஒரு பேர் இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அதுலயாச்சு நபிகள் நாயகம் யாரு, அவங்களுடைய வீரம் என்ன, அவங்களுடைய தியாகம் என்ன, அவங்களுடைய ஒழுக்கம் என்ன, அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்ன, நம்ம உங்களுக்கு சொன்னது என்ன, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, எதை செய்ய சொன்னாங்க, இப்படியான அறிவுரைகள் நடக்குமா? நடக்காது. அங்க என்ன நடக்கு? ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்கன்னா மீலாது விழாவுக்கு ஜெயலலிதா கூப்பிட்டுருவாங்க. கருணாநிதி ஆட்சியில் இருந்தாருன்னு சொன்னா மீலாது விழா கருணாநிதி உட்கார்ந்துருவாரு. ஒரு வருஷம் மீலாது விழா கடைசியா ஒரு விழா நடந்துச்சுங்க. அந்த மீலாது விழா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ, இந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு விழாவாக அதை நடத்தினார்கள். என்ன நடத்தினாங்க? பங்காரு அடிகளார்னு ஒரு ஆளை கொண்டாந்து நினைச்சாங்க, மீலாது விழாவை கூப்பிட்டுட்டாங்க. அவரை கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. மேடையிலேயே அவன் காலில் விழுந்து கும்பிடுறான். யாருக்கு? பங்காரு அடிகளுக்கு. அவங்களுக்கு அவங்க மார்க்கத்தில் அது உண்டு. மனுஷன் காலில் விழுவுறது அவங்க மார்க்கத்தில் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு கற்றுத்தந்த மார்க்கம் என்ன? எந்த தலைவர் மனுஷன் காலில் மனுஷன் விழக்கூடாதுன்னு சொன்னார்களோ, தன்னுடைய காலில் கூட யாரும் விழக்கூடாது என்று உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தார்களோ, அந்த தலைவரின் பெயரால் விழா நடத்தி கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? அந்த மேடையிலேயே ரசூலுல்லாஹ்வே நீங்க காலில் விழக்கூடாதுன்னு சொன்னீங்களா, உங்க பேர்ல விழுந்து காட்டுறோம். செஞ்சார்களா இல்லையா? இதனால என்ன நன்மை? இதனால மார்க்கத்துக்கு என்ன நன்மை? இதனால உங்களுக்கு என்ன நன்மை? இதனால மறுமையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? இதனால மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இதனால எத்தனை பேர் தொழுகை இல்லாத தொழுகையிலேயே மாறிட்டான்? இதனால எத்தனை பேர் வட்டியிலிருந்து விடுதலை பெற்றுட்டான்? மார்க்கம் சொல்லி இருக்குமானால் அதை நீ எவனுக்கு விட்டு கொடுக்காத. மார்க்கம் சொல்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க. குர்ஆன்ல இருந்து காட்டிட்டு மீலாது நடத்துக்கு பார்ப்போம். நபிகள் நாயகம் இப்படி சொன்னார்கள் என்று காட்டிட்டு மீலாது நடத்துங்க. அப்ப மீலாது என்ற பெயரில் இந்த ரபியுல் அவ்வலை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இந்த மீலாது விழாவிலேயே எது அசத்தியம் எது சத்தியம் வழங்குதா? மீலாது என்று ஒன்று இல்லை என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்கள். மீலாது உண்டு என்று சொல்லி யார் மக்களை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். தெரியுதா இல்லையா? இதே ரபியுல் அவ்வல் மாதம் வந்துடுமையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு வைத்திருப்பதாக நினைத்துக் கொண்டு மௌலிது பாடல்களை படிக்கிறீர்களா இல்லையா? ரபியுல் அவ்வல் வந்துருச்சுன்னு சொன்னா அரபியில் ஏற்பட்ட சில பாடல்களை, உருதுவில எழுதப்பட்ட சில கசல்களை என்ன செய்றீங்க? உட்கார்ந்து பாட ஆரம்பிக்கிறீங்க. பாடி அது புனிதமானதுன்னு நினைத்து அது நன்மை கிடைக்கும் என்று பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்.
இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தில் இந்த மாதிரி கொண்டாடுங்க உங்களுக்கு சொன்னாங்களா? என்னை புகழ்ந்து பாருங்கன்னு சொன்னாங்களா? என்னை பாடல் மூலமாக நீங்கள் மேடை போட்டு பாடிக்கொண்டிருக்கின்ற கட்டளையிட்டார்களா? அல்ல சஹாபாக்கள் ஒவ்வொரு ரபியுல் அவ்வல்லையும் பிறை 12 வந்த உடனே இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுவதற்கு விழா நடத்தி கொண்டிருந்தார்களா? இல்ல. என்ன சொன்னாங்க நபிகள் நாயகம்? லா துத்ருனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை, இயேசுநாதரை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எப்படி எல்லை மீறி புகழ்கிறார்களோ, இயேசுநாதர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர் அல்லாஹ்வுக்கு மகன் இல்லை, கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது, கடவுளுக்கு மனைவி மக்கள் எல்லாம் இல்லாட்டி தான் அவன் கடவுள். அப்படிப்பட்ட ஈசா நபியை கடவுளுடைய மகன் என்று சொல்லி அவங்க எல்லை மீறி விட்டார்கள். நீங்க என் பெயரால் எல்லை மீறாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னை புகழ்றோங்கிற பெயர்ல என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மௌலிது என்ற பெயரால் நீங்கள் அரபியில படிக்கிற பாடல்கள் எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லை மீறி புகழக்கூடிய விதத்தில் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துடைய தனி சிறப்பு என்ன தெரியுமாங்க? நீங்க மீலாதுங்கிறீங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்ற எந்த தலைவர்களை விடவும் அவங்க எங்க சிறந்து விளங்குகிறார்கள் என்று சொன்னால், எல்லா தலைவனும் அவன் அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஆன்மீக தலைவர்களாக இருக்கட்டும், தன்னுடைய மரியாதைக்காக தன்னுடைய கௌரவத்திற்காக மக்களுடைய மான மரியாதைகளை அவர்கள் இழுக்கு ஏற்படுத்துவார்கள். இதுல எவனும் விதிவிலக்கு கிடையாது. தலைவன் சொல்லிக் கொள்வார்கள். நம்மள மாதிரியே மலை ஜலத்தை சுமந்திருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எங்கள் காலில் மற்றவர்கள் விழணும்னு எதிர்பார்ப்பாங்க. கருணாநிதி காலில் மக்கள் விழுறத பாக்குறீங்க, ஜெயலலிதா காலில் விழுறத பாக்குறீங்க, அரசியல்வாதிகள் எவனா இருந்தாலும் அவன் காலில் உட்கார்ந்து மக்கள் கும்பிடுறத பாக்குறீங்க. அவர் என்ன செய்வாரு? அதை சந்தோஷப்பட்டுக்குவாரு, ரசிப்பாரு. போட்டோவுக்காக வேண்டிய 2 பேரும் உழுவுறதுக்கு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. கட்டை எடுத்து பேப்பர்ல கொடுத்து விட்டுருவாங்க. நெடுஞ்சான் கிடையா கிடைக்கும் பொழுது அமைச்சர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து பட்டத்தில இருந்து மாவட்டத்தில் இருந்து எல்லாருமே அரசியல்வாதிகளுடைய காலிலே விழுந்து கும்பிடுவதை பார்க்கிறீர்கள். இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் என்ன சொன்னார்கள்? சுயமரியாதை என்று சொன்னார்கள். உலகத்தில் என்ன சொன்னார்கள்? நாங்க சுயமரியாதை இயக்கம், மனுஷன் எந்த கட்டத்திலையும் தன்னுடைய மரியாதை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்வார்கள். ஆனா என்கிட்ட மட்டும் இழந்துக்கலான்றாங்க. அடுத்தவன்ட்ட மரியாதை இழக்க கூடாது என்று சொல்வார்கள். என்ன செய்வாங்க? ஏங்கால உழவலாம், என்கிட்ட மட்டும் மான மரியாதை விட்டு. இப்படிப்பட்ட தலைவர்களை தான் நீங்க பாக்குறீங்க. அரசியல்ல ஆன்மீகம் எடுத்துக்கிறீங்க, மதகுருமார்கள் வருவார்கள், சாமியார்கள் வருவார்கள், முஸ்லிம்கள் கூட செய்மார்கள், மௌலானாக்கள் என்று வருகிறார்கள் ஏமாற்றுவதற்காக. என்ன நடக்கிறது? அவங்க காலில் நம்மளை உள்ள வச்சுடுறாங்க. அவன் யார்? அவன் உன்னை மாதிரி ஒரு மனுஷன், அவன்கிட்ட எடுத்து நீ பார்த்துட்ட, உன்னையுமே பார்க்கல. நம்மளை விட வித்தியாசமா டிரெஸ் போட்டிருக்கான். அவன் என்ன இருக்க அவன்கிட்ட? நீ செய்கிறிய, பெரியாருங்கிறிய, மகான்கிறிய, குருநாதங்கிறிய, மத குருன்னு சொல்றிய, சாமியாருங்கிறிய, இவெல்லாம் பகவான்கிறிய, இவங்கெல்லாம் யாரு? உன்னை மாதிரி ஒரு மனுஷன், உன்னை மாதிரி அவங்க சாப்பிடுகிறார்கள், உன்னை மாதிரி அவர்களும் குடிக்கிறார்கள், உன்னை மாதிரி அவர்களும் மலஜலம் கழிக்கிறார்கள். ஒரு வகையில பார்த்தா உன்னை விட நல்லா திங்கிறாங்க. நம்மளாவது கடைசியா திண்டு போயிருவோம். அவங்க நாக்கு இருக்கு பாருங்க, இந்த மதகுருமார்கள் சொல்லக்கூடியவன் நாக்கு இருக்க, இது ரொம்ப டேஸ்ட் கண்ட நாக்கு. சாதாரண சாப்பாடுலாம் இறங்காது. நம்ம பழைய சொத்தை சாப்பிட்டு படுத்துருவோம். இந்த மதகுருமார்களுக்கு இறங்குமா? ஊர்லயும் எவன்டா பணம் பார்த்து அவங்க வீட்டுல போய் சாப்பிடுவாங்க. யாரு இவெல்லாம்? தன்னையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆசை பிடித்தவர்கள், பேராசை பிடித்தவர்கள். அதே மாதிரி கண்ட இடத்துல படுத்துருவோம், தூங்குவோம். மதகுருமார் தூங்குவாரா? 1.5 மணி நேரத்துக்கு தூங்குவார். இப்படி எல்லா வகையிலுமே நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆளு நம்மள மலைஜலம் கழிக்கிறோம். நம்ம மலைஜலத்தை சகிச்சுக்கலாம். இவங்க வகை வகையா திங்கிறாங்களா? அது நாட்டம் சகிக்க இயலாது. அந்த மாதிரியான மலைஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரா? அவங்க சாமியாரா, அவங்க செய்கா, அவங்க பெரியாரா, அவங்க காலில் நம்ம எல்லாம் உணர்ந்து கும்பிடணுமா? என்ன பார்த்துட்டீங்க? வந்த உன் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு என்ன நீ பார்த்த? உன்னையுமே பார்க்கல. என்ன பண்ணிருக்கான்? நம்ம எல்லாம் போற டிரெஸ்க்கு மாற்றமா ஒண்ணு போடுவான். நம்ம எல்லாம் வெள்ளையா போட்டு அவன் காவியா போட்டுக்குருவான், நம்ம எல்லாம் கருப்பை போட்டு பச்சையா போட்டுக்குருவான், நம்ம எல்லாம் சட்டை போட்டு அவன் ஜிப்பா போட்டுக்குருவான், நம்ம எல்லாம் தச்சு போட்டு அவன் தைக்காம போட்டுக்குருவான். என்னடா வேறுபாடு இருக்குது? நீ மகான்கிறிய, பெரியாருங்கிறீங்க, அவனுக்கும் உனக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஏருக்கு மாதிரி டிரெஸ் தான். இந்த டிரெஸ் நீ போட இயலாதா? அவன் போற மாதிரி துண்டை சுத்திக்கிட்டு உனக்கு இயலாதா? தாடி வச்சிருப்பான். தாடி வைக்கிறது பெரிய கஷ்டமா? 25 வருஷம் தவம் இருந்தாலும் தாடி முளைக்குமா? விட்டா வந்துட்டு போகுது.
நீனா எடுத்துக்கிட்டு இருக்கிறிய தவிர அட தாடி தாடி இருந்தா மகானாயிருவாரா? நம்ம என்ன பாக்குறோம்? தாடி வச்சிருக்கிறாரு, தாடி எல்லாருக்கும் தான் இருக்கு, ஆட்டு கூட சில நேரத்துக்கு தாடி இருக்கு, மகானாயிருப்பாப்ப. அப்ப தாடி தாடி இருந்தா மகானு, பெரிய ஜிப்பா விட்டா மகானு, ஒரு மாதிரி அப்படி நடிச்சாண்டா மகானு, கையில ஒரு தடிக்க போது இருந்தா மகானு. என்னங்களா மகானு? என்னத்தை பார்த்துட்டீங்க? அந்த மகானை கொண்டாந்து வை. மகானும் மகான் என் மூஞ்சில் ஒரு குத்து விடட்டும், நான் ஒரு குத்து மகானுக்கு விடுறேன், ரெண்டுக்கும் ஒரே ரிசல்ட் தான் இருக்கும். சொல்ல போனா நம்ம குத்து மகானுக்கு கருமையா வலிக்கும். ஏன் அது அப்படியே உழையாம உழைக்காம அப்படி உட்கார்ந்து பழகுன காரணத்தினால நம்ம குத்து கொஞ்சம் வேகமா இருக்கும், அவங்க குத்து நம்மள ஒண்ணுமே பண்ணாது. இதான மகானு? எதுக்கு போய் ஒரு மனுஷன் காலில் விழுவுறீங்க? இப்படித்தான் யதார்த்தமானது. இந்த யதார்த்தத்தை உலகத்தில் எந்த தலைவனும் சொல்றது கிடையாது மக்கள்கிட்ட. இதான் யதார்த்தம், இதான் உண்மை. மகானத்தை கிடையாது, அவங்ககிட்ட எந்த அதிசயமும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. இப்படி கையை காட்டி இப்படின்றானுவ, அவனுள்ள பிடிச்சி உள்ள போட்டா ஒண்ணும் பண்ண முடியல. அவன் பண்ணா ஒருத்தருக்கு 2000 தண்டனைங்கிறான், ஒருத்தர் 3000 தண்டனைங்கிறான், ஒருத்தனை பார்த்தா ஜாமீனுக்கு வேலைங்கிறான், சுப்ரீம் கோர்ட் வேலை. யாரா மனுஷன்? அவன் அப்படி கையை காத்த நல்லா இருப்பேண்டிய அவனுக்கு அவன் நல்லது செய்ய வேண்டியதான். ஒரு ஜெயலலிதா செய்ய முடிஞ்சது அவனுக்கு செய்ய முடியலன்னா பாருங்களேன். அப்ப என்ன வழங்குது? இப்ப ஜெயலலிதா மகான், இப்ப மகான் யாரு? அப்படித்தான் சொல்லுங்க. நீங்க மகான் மகான் எல்லாம் பிராடுன்னு வழங்குதா இல்லையா? இதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி காட்டுறான். அடே மனுஷன் மனுஷன் தான், மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒருத்தன் உலகத்தில் கிடையாது. மனுஷனுடைய எல்லா பலவீனங்களோடு தான் இருப்பான். மனிதனுக்கு உனக்கு விஷம் தந்தால் நீ செத்து போயிருவே என்றால் மகானுக்கு விஷம் கொடுத்தாலும் செத்து போயிருவான். அதான் உண்மை. அதான் உண்மை. உன் வயிற்றுல குத்துனா அவனுக்கு வலிக்கும் என்றால் மகான் வயிற்றுல குத்தினாலும் வலிக்கும். இதான் உண்மை. நீ சாப்பிட்டா ஒண்ணு கடிப்பேன்னு சொன்னா மகான் தண்ணி குடிச்சாலும் ஒண்ணு கடிப்பார். இதான் யதார்த்தம். இதுல என்ன மகானு? இந்த அடிப்படையை அரசியல்வாதிகள் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்றால் உலகத்துக்கு சொல்ல மாட்டார்கள். மத குருமார்கள் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்றால் இதை உலகத்திற்கு சொல்ல மாட்டார்கள். நபிகள் நாயகம் உலக வரலாற்றிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொன்னார்கள், நானும் உங்களை போன்ற மனிதன் தான். இப்படி சொன்ன ஒரு ஆன்மீகவாதி உலகத்தில் கிடையாது. ஆன்மீகவாதியுடைய அடிப்படை எங்க இருக்கு தெரியுமா? நான் உங்களை போன்றவன் இல்ல மாணுவோம். எல்லா ஆன்மீகவாதிகளும் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய போதனை என்ன தெரியுமா? நான் உங்க மாதிரி ஆள் இல்ல, நான் வேற, நீங்க வேறம்பாங்க. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க உலகத்துக்கு? இன்னமா அனபஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான். யூஹா இலைய, எனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது, ஒண்ணு வித்தியாசம். மற்றபடி எடுத்துக்கொண்டால் உன்னைய பார்த்தான் நானும் மனுஷன். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை புரியாத மக்கள் நபிகள் நாயகத்தின் மீது அதிகமான அன்பு கொண்ட காரணத்தினால் சில நேரங்களிலே எல்லை மீறினார்கள். எல்லை மீறும் பொழுதெல்லாம் தலையிலே தட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து நிறுத்திய காட்சியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முஆத் இப்னு ஜபல் அப்படிங்கிற ஒரு சஹாபி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பல ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். அந்த ஊரில் உள்ள தலைவர்களுக்கு அந்த ஊருடைய மக்கள் எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுறார்கள். நான் பல ஊருக்கு போனேன். அந்த ஊருடைய தலைவர்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிற சாதாரண மக்கள் காலில் விழுந்து கும்பிடுகிற காட்சியை நான் பார்த்தேன். நீங்கள் எவ்வளவோ சிறந்தவர், எவ்வளவு உயர்ந்தவர்கள், உங்க காலில் நாங்க விழுகிறதுக்கு ரொம்ப தகுதி இருக்குது, பர்மிஷன் கொடுங்க என்று கேட்கிறார் முஆத் இப்னு ஜபல். நல்லா உணர்ந்துட்டு போன்னு சொன்னாங்களா? ஆமா. நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் மகான் இல்லையா, நான் அப்படி சொன்னாங்களா? இல்ல. என்ன சொன்னாங்க? லவ் குன்து ஆமுராகன் அன் யஸ்ஜுத யஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் காலில் விழுவதை நான் கட்டளையிடுவதாக இருந்தால், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலில் விழக்கூடாது, அது அனுமதிப்பதாக இருந்தால் கணவன்மார்களுக்கு மனைவிமார்களை காலில் விழுமாறு சொல்லி இருப்பேன். அதையே தடுத்தவன் நான். ஏன் சொல்றாங்க கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்? கணவன்கிறவன் தெய்வம்ங்கிற மாதிரியும் மனைவிங்கிறவன் பக்தை மாதிரி தான் கருதப்பட்டார்கள். ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னர் என்று கருதப்படவில்லை, வாழ்க்கை துணைவி என்று கருதப்பட்டதில்லை. கணவன் என்பவன் மனைவிக்கு கடவுள், காலத்தொட்டு கும்பிடணும், காலில் விழுந்து கும்பிட்டு தான் எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும். கணவன் தூங்கி கொண்டிருந்தாலும் அவன் காலத்தொட்டு கும்பிட்டு தான் எந்த சொன்ன செய்வாங்க, பெண்கள் வேலையை ஆரம்பிப்பாங்க. இப்படியான ஒரு வழக்கம் உலகத்தில் எல்லாராலும் ஏற்கப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் எந்த அளவுக்கு ஏற்கப்பட்டு தெரியுமா? கொஞ்சம் புரட்சிகரமான ஒரு ஆள் சொல்லக்கூடிய ஒரு வள்ளுவர்,
நபிகள் நாயகத்திற்கு முன்னாடி கொஞ்சம் புரட்சியாக சில செய்தியை சொன்னவர் என்றால் திருவள்ளுவரை சொல்லலாம். புருஷங்கால கொண்டாடி கொள்ளணும். யாரு? திருவள்ளுவரை சொல்லி இருந்தாரு. என்ன சொன்னாரு? தெய்வம் தொழால் குழுநன் தொழுதலுவால் பெய்யன பெய்யும் மழை. தெய்வத்தை தொழாமல் புருஷனை ஒரு பொம்பளை தொழுதாலையானால், வணங்கினானையானால், கும்பிட்டாலையானால் பெய்யன பெய்யும் மழை. பெய்யின மழை பெஞ்சிரும். மழை வேணும்னா என்ன செய்யணுமா? பொம்பளைங்க வந்து புருஷனை வணங்கணும், புருஷனை கும்பிடணும். யாரு? ஐயன் சொன்னார். ஐயன் திருவள்ளுவரே அப்படி சொல்லி இருக்காரு. அவர் தான் கொஞ்சம் புரட்சியா சொன்னவருங்கிறாங்க. புரட்சி இந்த லட்சணத்துல இருந்தா இந்த நோய் எவ்வளவுக்கு இருந்துச்சுன்னு பாத்துக்கங்க. ஆம்பளை காலில் பொம்பளை உழணுங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்க, அத உலகத்துல முதல்ல உடைச்சு எறிஞ்ச தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் காலில் விழக்கூடாதுங்கிறாங்க. அதை இப்ப சுட்டி காட்டுறாங்க. எப்படி? முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, ஏன்பா உலகத்துல எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருந்தானே, பொண்டாட்டி வந்து புருஷன் காலில் விழணும்னு சொல்லி அதையே நான் தடுத்திருக்கும் பொழுது என் காலில் இப்படி விழுவேன், அப்படி விழலான்னு சொன்ன அதை அனுமதிச்சிருப்பானே. ஊர்ல எல்லாரும் எது சரி என்று சொல்கிறார்களோ அதை ஒழிச்சு கட்டிருக்கிறேன்னா என் காலில் நீ விழுவியா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தன்னை மனிதராக முன்னிறுத்தி என் காலில் யாரும் விழக்கூடாது, இது அவருடைய சிறப்பு. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நபிகள் நாயகத்தினுடைய வாரிசு என்று சொல்கிறீர்கள், நாங்கள் நபிகள் நாயகத்துடைய வழிவந்தவர் என்று சொல்கிறீர்கள். இந்த சமுதாயத்தில் ஷேகுமார்கள், பீர்மார்கள் சிலர் வருகிறார்கள், தரிகா என்று சில பேர் வைத்திருக்கிறார்கள், மௌலானாக்கள் என்று வருகிறார்கள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இதை திருவல்லிக்கேணியில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த கலிசலைகளுடைய கால்களில் விழுகிறீங்களே, இவர்கள் நபிகள் நாயகத்துக்கு மேல உள்ளவர்களா? நபிகள் நாயகத்துக்கு மேல சிறந்தவர்களா? சாதாரண ஒரு மதகுருமார் காலையெல்லாம் விழுந்து கேவலப்படுத்துகிறீர்களே. பிற சமுதாய மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டிய நீங்கள் மனிதர்களுடைய காலிலே விழுந்து கும்பிடுகிற மக்களை திருத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிற நீங்கள் அதே தப்பை செய்து கொண்டு நபிகள் நாயகத்தை மதிக்கிறீர்கள் என்று சொன்னால் சத்தியமா இருக்குமா? விளங்குது. இந்த காலில் ஒருத்தன் விழுவுறான்னு சொன்னா இது அசத்தியம். எவன் காலில் விழுந்து? பெத்த தாய் காலில் விழக்கூடாது. மனிதன் வந்து எவன் காலில் விழக்கூடாது. மனிதன்கிறவன் ஒரு உயர்ந்தவன். கிரீடம் அல்லாஹ் பகுத்தறிவு என்ற கிரீடத்தை சுமத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு முன்னால் மாத்திரம்தான் மண்டியிட வேண்டுமே தவிர, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் தரையிலே சாய வேண்டுமே தவிர, எந்த சக்திக்கு முன்னாலும் தலை சாய்க்க கூடாது என்ற கொள்கையை உரத்து சொன்ன நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்திலே இந்த ஷேகுமார்களுக்கும் பீர்மார்களுக்கும் இங்க வழி இருக்கிறது. இந்த கூத்துக்களை பார்க்கணும். எல்லை மீறி புகழ்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் எல்லை மீறுவதை தடுத்தார்கள். மௌலிதுங்கிற பேர்ல நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதான் செய்யற. எப்படி செய்யறான்? மௌலிதுல படிக்கிறான், உகப்பிலுல் அசாப் அபகீர் இலல் அபாப், நாங்கள் நிலைப்படிகளை தொட்டு முத்தமிடுறோங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க காலை விடக்கூடாது. மௌலிது படிக்கிற அரபி பாட்டுல படிக்கிறான், நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே அந்த நிலப்படியை தொட்டு நாங்கள் முத்தம் போடுறோம், அதனால எங்களுக்கு கருணை செய்வாயாக சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி ஒரு பாட்டை எழுதி வைத்துக் கொண்டு மௌலிது என்று படிக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது நபிகள் நாயகத்தை புகழ்வதா? இது நபிகள் நாயகத்தை கொண்டு வந்த கொள்கையா? இதை நிலைநாட்ட நபிகள் நாயகம் வந்தார்களா? அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிற சஹாபாக்கள் சில நேரங்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுக்கு செய்யற மரியாதையை நபிகள் நாயகத்துக்கு செய்ய முன் வந்துருவாங்க. சில நேரங்கள்ல விளங்காம அறியாமையினால் அப்படி சொல்லி விடுவார்கள். நபிகள் நாயகம் என்ன சொல்லுவாங்க? இல்ல. எப்படி எல்லாம் சொல்லுவாங்க? ஒரு திருமணத்திற்கு போகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருமணத்திற்கு போறாங்க. திருமணத்திற்கு போன உடனே சிறுமிகள் எல்லாம் நபிகள் நாயகம் வர்றதை பார்த்து ஒரு பாட்டு படிக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் என்ன பாட்டு படிக்கிறாங்க? வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை எல்லாம் அறியக்கூடிய ஒரு இறை தூதர் இதோ வந்து விட்டார். ஒரு தலைவர் ரொம்ப சொல்லுவாங்கல்ல, அதோ நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாதி ராஜா சொல்லுவாங்க. இந்த மாதிரி உலகத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு வந்த உடனே வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய இறை தூதர் இதோ வந்து விட்டார்னு சொல்லி படிச்சிடுறாங்க. நபிகள் நாயகம் காதுல இது விழுந்துருச்சு. இது ஒரு சின்ன விஷயம் தானே, பேசாம இருந்தாங்களா? நாளை நடக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும். சர்வசாதாரணமா நாம யூஸ் பண்ணி கொடுக்கிறோம். இஸ்லாமிய தலைவர் சொல்லக்கூடியவர்கள் வருங்கால முதலமைச்சர் என்று ஒருவரை பற்றி சொல்ல முடிகிறது. நான் என்ன நடக்கும் என்று தெரியாமல்
நாளை வருங்கால முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் யார் பேசுறார்? நம்ம முன்னாள் சகாக்கள் மேல புகழுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் காதுல இது விழுந்துருச்சு. இது ஒரு சின்ன விஷயம் தானே, பேசாம இருந்தாங்களா? நாளை நடக்கலாம் அவருக்கு தெரியும். சர்வசாதாரணமா நாம யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் வருங்கால முதலமைச்சர் என்று ஒருவரை பற்றி சொல்ல முடிகிறது. நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் நாளை வருங்கால முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் யார் பேசுறா? நம்முடைய முன்னாள் சகாக்கள் மேடையில் புகழுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் சொல்லக்கூடாதா நாளை நடப்பத? அப்படி நினைக்கலாம், ஒத்துக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டவங்க சொன்னார்கள், தைஹாதா, நிறுத்து பாட்ட, நாளை நடப்பது எனக்கு தெரியுமா? நான் எப்ப சொன்ன நாளை நடக்க தெரியும்? தைஹாதா, நிறுத்தி இந்த பாடலை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து விட்டு, நான் வருவதற்கு முன்னாடி ஏதோ பாட்டு படிச்சுக்கிட்டீங்கல்ல, அதை படிங்க. நாளை நடப்பது எனக்கு தெரியும் சொன்னீங்களே, அதை விட்டுருங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? மனிதன் என்ற நிலைக்கு மேல் என்னை உயர்த்தாது. அதன் அர்த்தம் மனிதன் என்ற நிலைக்கு மேல் என்னை உயர்த்தக்கூடாது, நாளைக்கு நடக்கிறது தெரியாது என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கட்டளையிறான் பல வசனங்கள்ல. எப்படி சொல்றான்? குல், நபியே நீங்கள் சொல்லிவிட வேண்டும், மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? லா அலமுல் கைப், மறைவானது எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லு. அல்லாஹ் கட்டளையிறான் குர்ஆன்ல, நபிகள் நாயகத்தை பார்த்து கட்டளையிடுகிறான், லா அலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று சொல்ல மக்கள்கிட்ட. அதோட கூட நிறுத்திடல, அல்லாஹ் காரண காரியத்தோட விளக்குறான். எப்படி? லவ் குன்து அலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைரி வமா மஸனிய ஸூ, எனக்கு மறைவான விஷயம் தெரிந்திருக்குமேயானால் நன்மைகளையாகவே நான் அதிகம் அடைந்திருப்பேனே, எனக்கு துன்பங்களை வந்திருக்காது. எனக்கு எப்படி இப்ப மறைவானது தெரியும் நம்புறீங்கன்னு கேட்க சொல்றான் அல்லாஹ். இப்ப மறைவான விஷயம் எனக்கு தெரிந்து வைங்க. என்னை ஒருத்த முதுகுக்கு பின்னாடி கத்தியை வச்சு குத்த போறான், இது மறைவானது. முகத்துக்கு நேரம் உள்ளது மறைவானது இல்ல, முதுகுக்கு பின்னாடி உள்ளது மறைவானது. முதுகுக்கு பின்னாடி ஒருத்த கத்தியை வச்சு குத்த வர்றான்னு வைங்க, எனக்கு மறைவானது தெரிஞ்சா குத்த இயலுமா? மறைவானது தெரிந்து வைங்க, முதுகுக்கு பின்னாடி இருக்க கத்தி எனக்கு தெரியும், அப்படி குத்துவப்ப நான் பண்ண அவன் இதுலதான் குத்துவாங்க. வணங்குதா? அவன் குத்துவா என்பது எனக்கு மறைவானது தெரியும் சொன்னா என்னை அவன் குத்த முடியுமா? முடியாது. நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்ல சொல்றான், முகமது நீ எவ்வளவோ துன்பங்களை உலகத்தில் அனுபவிச்சிருக்கிற. உன்னை அடிச்சாங்க, மறைவானது தெரிஞ்சு அடிச்சிருப்பாங்களா? உன்னை கல்ல விட்டு எரிஞ்சாங்க, மறைவானது தெரிஞ்சு அந்த கல்ல உன் மேல பட்டிருக்குமா? கல்லு அங்கேருந்து வருதுன்னு நம்ம குனிஞ்சுக்கிறவன, மறைவான எனக்கு தெரியும்னு சொன்னா என் மண்டைக்கு குறி வைக்கிறான்னு வைங்க ஒரு கல்ல, கல்லு வர எனக்கு தெரியும் மறைவானா அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்குது, அப்படி கிட்ட நான் மாட்டு குனிஞ்சுக்கிறேன். மயக்க வேண்டாம் படுமே தவிர மண்டைய படாது. அப்ப மறைவான விஷயங்கள் தெரியும் என்று சொன்னால் துன்பங்கள் வந்திருக்காது. என்னை அடிச்சாங்க, என்னை உதைச்சாங்க, என்னை கொல்ல வந்தாங்க, என்னை நாடு நடத்தினாங்க, உகது போர்ல காயப்படுத்தினாங்க, பல்ல உடைச்சாங்க, தாய்க்குள்ள கல்லால எரிஞ்சு சின்ன பிள்ளைங்களை விட்டு விரட்டி அடிச்சாங்க. இவ்வளவு நடந்திருக்கப்பா, எனக்கு மறைவானது தெரியுமா? இவ்வளவு கஷ்டம் எனக்கு வந்திருக்குத, மறைவா உள்ள கண்ணால் எது பார்க்கிறோமோ அதான் எனக்கு தெரியும். நீங்கள் கண்ணால் பார்ப்பது உங்களுக்கு தெரிகிற மாதிரி, நீங்கள் காதால் கேட்பது உங்களுக்கு தெரிகிற மாதிரி, நீங்கள் சுவாசித்து மூக்கா உணர்வது உங்களுக்கு தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுமே தவிர இந்த சவத்துக்கு பின்னாடி உள்ள எனக்கு தெரியாது, மறைந்திருக்கிற எனக்கு தெரியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை சொல்ல சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல சந்தர்ப்பங்கள்ல இதை தெளிவா விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? அவங்கள்ட்ட சில பேர் கேஸ் கொண்டு வருவாங்க, நபிகள் நாயகத்திட்ட வழக்கு கொண்டு வருவாங்க. இது யாருக்கு சொந்தம், இந்த மைக்கு யாருக்கு சொந்தம், சண்டை வந்துடும். எனக்கு தான் உனக்கு தான், ரெண்டு பேர் வந்துருவாங்க. எனக்கு தான் ஒருத்தர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு தான் ஒருத்தர் சொல்லுவார். இந்த விவகாரம் வரும்போது நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு கேஸை கொண்டு வர்றீங்க,
என்கிட்ட வாதங்களை எடுத்து வைக்கிறீங்க. இந்த மைக்கு யாருக்கு சொந்தமோ அவன் வாயிலா பூச்சியா இருக்கிறான். எவன் வந்து மைக்கு சொந்தம் இல்லையோ அவன் எத்தனை இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவன் இந்த மைக்கு சொந்தக்காரனோ அவனுக்கு பேச தெரியாதவனா இருக்கிறான். எவன் இந்த மைக்கு சொந்தக்காரனா இல்லையோ அவன் என்ன செய்யறான், உலகத்தையே சுட்டு எத்தனை இருக்கான். இந்த எத்தனை பண்ணி விடுகிறான், என்னை ஏமாத்தி என்னுடையதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ப வச்சு அவனுக்கு சாதகமாக என்னிடத்தில் தீர்ப்பை வாங்கி விடுகிறான். நானும் மனிதன் என்ற முறையில ஏமாந்து விடுகிறேன், ஆனால் மறுமையில மாட்டிக்கொள்வீர்கள் அப்படி சொன்னாங்களே தவிர, எப்படி நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிட்ட பொய் சொல்லிடுறேன், நீ என்கிட்ட வந்து உலக பொய்யா சொல்லி ஏமாற்ற முடியுமா, அப்படி சொல்லல. நான் வழங்குகிற தீர்ப்பு கூட இந்த ஆதாரங்களை வைத்து, சாட்சியங்களை வைத்து, வாதங்களை வைத்து வழங்குகிற தீர்ப்பா இருக்குமே தவிர அதுவே சரியானதா இருக்கும் நான் சொல்ல முடியாது. நான் உங்களை போன்ற மனிதன், இன்னமா ஆன பஷருன், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன். யார் உங்களிடத்தில் தெளிவாக வாதம் செய்கிறீர்களோ அவர்களை நீ நம்ப வைத்து விடுகிறீர்கள். யாருக்கு தெளிவாக வாதம் செய்ய தெரியவில்லையோ அவர்கள் ஏமாந்து விடுகிறீர்கள். அவர்கள் பக்கம் தப்பு இருப்பதாக நான் நினைத்து விடுகிறேன். இப்படித்தான ரசூலுல்லாஹ் நமக்கு அடையாளம் காட்டினாங்க. நான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக அம்சம் பெற்றவன் சொன்னார்களா? ஒரு கருத்திலையும் சொல்லவே இல்லைங்க, எந்த கருத்திலையும் சொல்லவில்லை. ஒரு நாள் தொழ வைக்கிறார்கள், 4 ரக்காத்து தொழுகை, 2 ரக்காத்து சாமி கொடுத்துட்டாங்க. 4 ரக்காத்து தொழ வேண்டும், 4 தொழுவதற்கு பதிலாக நபிகள் நாயகம் அவர்கள் 2 ரக்காத்தோட சலாம் கொடுத்துறாங்க. யாருமே இல்ல, மறந்துட்டாங்க. தொழுது வெளியே வர்றாங்க, சஹாபாக்கெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் குறைச்சிட்டீங்க, இன்னையில இருந்து 2ஆ மாத்தியாச்சு தொழுகைய, நீங்க மறந்துட்டீங்களா கேட்கறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் மாத்தலாம்ல, நம்ம மாத்த முடியாது, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற காரணத்தினால ஒரு புது சட்டம் ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, கரெக்டா தானே தொழுதுங்கிறாங்க. தொழுது 2, ஆனா 4 தொழுதாக அவங்க நினைக்கிறாங்க மறந்து. அப்ப சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க 2 தான் தொழுதீங்க, 4 தொழுவல அப்படியான்னு கேட்கிறாங்க. கமா கால துள்ளியை இந்த சொல்ல கழித்தானாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. உடனே போய் மறுபடியும் 2 ரக்காத் தொழுது முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு சொன்னாங்க, இன்னமா அனபசருன், நானும் மனிதன், அன்சா கமா தன்சவுன, நீங்க மறக்கிறமா நானும் மறப்பேன். இந்த மறதிக்கு அப்பாற்பட்டவனா? அந்த இடத்துல சமாளிச்சிருக்கலாம்ல. ஆமாமா, இன்னொரு 2ஆ போச்சு இருக்கலாம். எனக்கு மறதி வராது என்று சொல்லி காட்டுவதாக இருந்தால் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் மக்களை ஏமாத்திருக்கலாம்ல. ஆமா, நமக்கு தனி செல்லுங்க, நான் 2 தண்டை 2 வச்சுக்கிறேங்க, 4 தண்டை 4 வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். என்ன சொல்றாங்க, இல்லப்பா நான் மண்ணு தானப்பா, நீ எப்படி 4க்கு பதிலா 2 தொழுவியோ அது மாதிரி நானும் தொழுதுருவேன். அப்படி மறந்துவிட்டால் சுட்டி காட்டுங்கள். நான் ரசீத்து உழைக்கிறோனி, நான் அப்படி மறந்து விட்டால் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். எந்த ஆன்மீகம் அப்படி சொல்ல மாட்டாங்க. மற்றவர்களை விட நான் மேம்பட்டவன் என்று சொல்லிதான் எல்லாரும் ஏமாத்துகிறான். நபிகள் நாயகம் மாத்திரம் உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன, நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், எல்லா வகையிலையும் உங்களை போன்ற மனிதன் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, மூழுது ஓதுறீங்க, நபிகள் நாயகத்தை புகழ்றோங்கிற பேர்ல மூழுது ஓதுறீங்க. அது என்ன இருக்குது, நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டுறீங்க. நபிகள் நாயகம் எதை நெஞ்சு மாறி வெறுத்தார்களோ, எதை கடுமையாக கண்டித்தார்களோ, எதை ஒழித்து கட்டுவதற்காக இந்த தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த காரியத்தை அவர்கள் பெயராய செய்கிறீர்கள். எப்படி மூழுதுல படிக்கிறான், அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்க தான் எங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும்ங்கறான். நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, நான் உங்களை ஒரு மனுஷங்கிறாங்க, அவங்க பாவத்தை அல்லாஹ் நான் தான் மன்னிப்பேங்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உம்முடைய முன் பாவங்களையும் பின் பாவங்களையும் அல்லாஹ்வாகிய நான் தான் மன்னிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, உன்னுடைய இறைவனை புகழ்வாயாக, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவாயாக என்று நபிகள் நாயகத்தையே பாவ மன்னிப்பு தேடுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, தினமும் 100 தடவை நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகமே சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? இப்படிப்பட்ட மார்க்கத்துல மௌலுது என்ற பெயரால் நீங்க என்ன படிக்கிறீங்க, அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்க தான் பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும். எப்படிங்க மன்னிப்பாங்க? மன்னிக்கிற அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தானா? எனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்களா? கஃபிரு அன்னி துனூபி, என் பாவத்தை நீங்க மன்னிச்சிருங்க. இந்த அரபியில எழுதி வைத்துக் கொண்டு அஜர்த்துமார்கள் வருமானத்திற்காக இதை உண்டாக்கினார்கள். இதை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மூழுதனை வணக்கமா? அது ஒரு இபாதத்தா?
கூலிக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு சடங்கு, சம்பாதிப்பதற்கு ஏற்பட்டப்பட்ட ஒரு வழி. இதை பெரிய சான்றெல்லாம் வேண்டியதில்லை. இதை அறிந்து கொள்வதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி தேவையில்லை. உங்க அனுபவத்தில் வழங்கலாமே. அஜர்த்து மௌலிது ஓதுறாரு இல்லங்க, மௌலிது ஓதும் போது எப்படி ஓதுறாரு? 500 ரூபாய் கொடுப்பாங்கன்னு வைங்க. ராத்திரிக்கு ஆரம்பிச்சாருன்னா சுபு வரைக்கும் ஓதுறாரா? 500 ரூபாய் கொடுக்கிற ஊடா இருந்தா இந்த அஜர்த்து மௌலிது ஓதுவாரு. எப்படி ஓதுவாரு? 9 மணிக்கு ஆரம்பிச்ச கச்சேரி போவும் இழுத்து புது புது பாட்டு மட்டும் எடுத்து விட்டு நீட்டி முளைக்கு போட்டி போட்டு ஓதி சுபுவுக்கு பாங்க சொல்ற வரைக்கும் ஓதுவார். இது எவ்வளவுக்கு? 500 ரூபாய்க்கு 25 ரூபாய் தான் கொடுப்பீங்கன்னு வைங்க. அது எப்படி ஓதுவாரு? என்ன சலாம் அலைக்கும் அரசு சலாம் அடுத்த கொடுப்பேன் ஓரவே இல்லையா? வியாபாரமா இது? என்ன வியாபாரமா வணக்கமா இது? இது பிசினஸ். நல்லா தெரியும் வியாபாரம். கொடுத்த காசுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறாருன்னா என்னது? அது ஒரு வியாபாரம். மார்க்கத்தை தொழிலாக்கி இருக்கிறார். மார்க்கத்தை பிசினஸுக்கு வழியாக்கி கொண்டார். பிழைப்புக்கு வழியாக்கி இருக்கிறார். இதை போய் இபாதத்துன்னு ஓதுறீங்களே, இந்த இபாதத்தில் என்ன இருக்குது? நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டக்கூடிய ஆக்கி விட்டீங்களே. இவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம். அதே மௌலிதுல என்ன பண்றீங்க? சாதாரண ஒரு அடிப்படைங்க. ஒரு மனிதனுடைய ரிஸ்க் இருக்குல்ல, உணவுக்கு அல்லாஹ் தாங்க பொறுப்பு. எந்த மகானும் எந்த பெரியாரும் யாரையும் பணக்காரன் ஆக்கவே முடியாது. இந்த மகான் ஆசி கொடுக்கிறான்னு இந்த ஆசி கொடுக்கிற எல்லா அயோக்கிய பெயர்களுமே நம்ம காணிக்கை வாங்கிட்டு பணக்காரனா இருப்பாங்க. நான் கேட்கிறேன், பணக்காரனாகி அந்த ஆசிரமம் வச்சிருக்கான், அது வச்சிருக்கான், இது வச்சுக்கிறான்னு சொல்லி ஏமாத்துறாங்களே, இவனெல்லாம் எப்படி பணம் சம்பாதிச்சாங்க? மந்திரத்திலையா? நீங்க என்ன பண்ணணும்? உண்மையில பணக்காரனாக்குற சக்தி இருந்தா இந்த மகான்கள், பெரியார்கள், சாமியார்கள், அடிகளார்கள் என்ன பண்ணணும்? அப்படி கையை காட்டணும். அப்படி 100 கிலோ தங்கத்தை காட்டணும். பாத்தீங்களா? மறுநாள் ஆள் 50 வாங்கிட்டு போங்கன்னு சொல்லணும். இப்படி பண்றாங்களா? எவனாச்சு இவங்களுக்கு அந்த சக்தி இருந்தா என்ன பண்ணணும்? உங்களை எல்லாம் கூப்பிட்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ வாங்க, உனக்கு ஒரு 1000 அந்த 1000 வச்சுக்க, உனக்கு 10,000 அந்த 10,000 வச்சுக்க, உனக்கு என்ன 1 லட்சம் அந்த 1 லட்சம் வச்சுக்க. இப்படி சொன்ன ஒரு மகான உலகத்தில் பாத்திருக்கீங்களா? எந்த பையிலையும் பார்க்க முடியாது. என்ன பண்ணுவான்? உங்கள்கிட்ட வாங்குவான். உங்கள்கிட்ட வாங்கி பணக்காரனா இருப்பான். நல்லா தெரியுது பிச்சைக்காரன். பிச்சைக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காணிக்கையை வச்சு, நம்ம உண்டிய போற காசை வச்சு நம்மளை ஏமாத்தி சுருட்ட வச்சுக்கிட்டு தான் இவன் ஆசிரமம் கட்டி இருக்கிறான், இவன் அரண்மனை கட்டி இருக்கிறான். பளிச்சு நல்லா தெரியுது. நம்ம என்ன பண்றோம்? அவன் நம்மளை பணக்காரன் ஆக்கிறோம் நினைக்கிறோம். இது இஸ்லாம் ஏத்துக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொன்னாங்களா? அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வறுமை என்றால் வறுமை, அப்படி வறுமை வெளிப்படையா வாழ்ந்து காட்டினார்கள். போட்டுக்கிற சட்டைக்கு மறு சட்டை இல்லைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போய் இவன் மௌலிதுல படிக்கிறான். எப்படி படிக்கிறான்? பசத்து கஃப பாக்கத்தி உன் நதமி, என் வறுமை கரத்தை உங்களிடத்தில் ஏறிவிட்டேன். அர்ஜு ஜசீல பதலிக்கும் உள் கரமி, உங்களுடைய வள்ளல் தன்மையையும் வாரி வழங்குற தன்மையும் எதிர்பார்க்கிறேன். என்னை பணக்காரன் ஆக்கிருங்க. கேட்டான். மௌலிது என்ற பெயர்ல பாட்டு படிச்சு யா முஸ்தபா, யா முர்தலா, யா சனதின்னு நபிகள் நாயகத்தை கூப்பிட்டு என்ன கேட்கிறான்? நபிகள் நாயகமே, நீங்க பாத்தீங்களா பணக்காரனாக்குன்னு கேட்கறான். அடே, பணக்காரனாக்குறது நபிகள் நாயகத்துக்கு இருக்குதா? அப்படி எப்பாவது அவங்க சொன்னாங்களா? அல்ல அல்லாஹ் வாச்சின்னு சொன்னானா? மாற்றமா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்தாங்க. வீடு இல்லைங்க. ஹிஜ்ரத் செய்து போன சஹாபாக்களுக்கு, மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட சஹாபாக்கள் மதீனாவுல தஞ்சம் புகுந்தாங்களே, அந்த தோழர்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை. ஆளுக்கு ஒரு ஊட்ட மந்திரத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா? பள்ளிவாசத்தில படுங்கன்ட்டாங்க. சஹாபாக்களுக்கு பள்ளிவாச திண்ணையில படுத்துக் கொண்டார்கள். சாப்பாடு கொடுக்கிறத வாங்கி சாப்பிட்டுக் கொண்டார்கள். திண்ணை தோழர்கள் ஒரு கூட்டம் இருந்தது. இன்னும் சில பேருக்கு என்ன பண்ணாங்க? உள்ளூர் வாசி எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கிறேங்க. அப்படிதான் செஞ்சார்களே தவிர என்ன செய்யல? இங்க வாங்க, நாங்க வறுமையில் உட்கார்ந்து நினைக்காதீங்க. நினைச்சா இப்ப தங்கம் வரும், நினைச்சா இப்ப வெள்ளி வரும், நினைச்சா பணமா குவியும், நினைச்சா அரண்மனை கட்டுவேன் அப்படி சொன்னாங்களா? அப்ப சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்காதுங்க. அதான் அன்னைக்கு உணவு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தொடர்ந்து வயிறார 2 நாட்கள் நாங்கள் சாப்பிட்டது இல்ல. ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு கிடைத்தால் அடுத்த நாள் பட்டினி தான். ஆயிஷா நாயகி சொல்றார்கள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் ஓடிவிடும். வீட்டில் அடுப்பு மூட்டி இருக்க மாட்டோம். அடுப்பு கொளுத்தப்படாமலேயே 3 மாதங்கள் எல்லாம் கடந்திருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்படின்னா எப்படி வாழ்ந்தீங்க? இப்ப எந்த சாப்பிட்டீங்க?
என்னத்தை சாப்பிட்டீங்களா? பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான். 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம், கொஞ்சம் தண்ணியை குடிச்சிருவோம். அப்ப சஹாபா நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவ்வளவு வறுமையா இருந்திருக்கிறது, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு கூண் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, நிமிர்ந்து நிற்பதற்காக வேண்டி ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு கல்லங்க கிடைக்கும் அரபு நாடுகள்ல. அந்த கல்லை கட்டி கொண்டு நிற்பார்கள், வயிற்றை அமைக்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, கூண் விழக்கூடாது, பசிக்காக வேண்டி. இப்படி வாழ்ந்தாங்களே. நீ என்ன செய்யற? நபிகள் நாயகமே எங்களை பணக்காரனாக பாவி, இதா மார்க்கம். இத சொல்றதுக்கு நபிகள் நாயகம் வந்தாங்க. ரிஸ்க் தர்றவன் அல்லாஹ். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமாக அல்லாஹ் வழங்குகிறான், நாடியவர்களுக்கு அளவோடு கொடுக்கிறான். நான் தான் டிசைட் பண்ணுவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யாருக்கு என்ன கொடுக்கணும் என்பதை நான் டிசைட் பண்ணுவேன். அல்லாஹ் நினைத்தால் யாரு கொடுப்பான்? ஒரு முஸ்லிமுக்கு கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் ரிஸ்க ஒரு முஸ்லிமுக்கு கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் இல்லங்கறான அவனுக்கும் கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் ஃபிரௌனை பணக்காரனாக்குவான். அல்லாஹ் நாடினால் சுலைமான் நபியை பணக்காரனாக்குவான். அல்லாஹ் நாடினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏழ்மையை உலர வைப்பான். அல்லாஹ் நாடினால் அபூ ஜஹலை கூட பணக்காரனாக்குவான். அல்லாஹ் நாடினால் பணத்தை ஒருத்தனுக்கு வாரி வாரி கொடுத்துட்டு அவருக்கு பின்னாடி கூட இஸ்லாத்தை கொடுப்பான். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு உள்ள லேட்டஸ்ட் நியூஸ் என்ன? அல்லாஹ் எப்படிப்பட்ட ஹிக்மத்னு பாருங்க. இன்னைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரன் யாரு? பணக்காரன் உலகத்தில் பணக்காரன் யாரு? பில் கேட்ஸ் இல்லையா? உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரன்? நம்ம இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற பணத்தை விட அவன் கூட இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தை சொல்லல, நம்ம இந்திய கவர்மெண்ட்ல இருக்கிற காசை விட அதிகமா காசு உள்ள உலகத்திலேயே மிக மிக பணக்காரர்களை முதல் இடத்துல உள்ளவன் யாரு? பில் கேட்ஸ். அவன் முஸ்லிமா? அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான்ல. ஆனா அவன் இன்னைக்கு முஸ்லீம். நேற்று சாத்து கொண்டான். உலகத்திலே பெரிய அவனுக்கு பணம் இருக்குது, அல்லாஹ் காசு பணத்தை அள்ளி கொடுக்கிறான். அவனுக்கு நிம்மதி கிடைக்கல, அவன் ஆராய்ச்சி பண்றான். அவன் இன்னைக்கு என்ன செய்யறான்? இஸ்லாம் பணத்தை கொடுத்து அப்புறம் இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப இந்த காசு பணம் என்பது என்ன இல்ல? காசு பணம்ங்கிறது நல்லவன் கெட்டவன் பார்த்து கொடுக்கப்படுவது இல்லை, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த அடிப்படையை கூட மறந்து விட்டு நீங்க என்ன பண்றீங்க? நபிகள் நாயகத்தின் பேரால மௌலிது ஓதுறீங்க. அதுல போய் நபிகள் நாயகத்திட்டே எங்களை பணக்காரன் ஆக்குன்னு கேட்கறீங்களே, இதான் இஸ்லாமா? அப்ப எது சத்தியம், எது அசத்தியம் விளங்குதா? இந்த மீலாது விழா, ரசூலுல்லாஹ் பிறந்த நாள்ல மீலாது விழா நீங்க கொண்டாடினால் அசத்தியம், மௌலிது ஓதினால் அது அசத்தியம். இதே மீலாது என்ற பெயரிலே இந்த திருவல்லிக்கணியில் நடக்கிற ஒரு அநியாயம், தமிழகத்தில் எங்கும் நடக்காத ஒரு அநியாயம். நபிகள் நாயகத்தின் முடின்னு ஒரு முடியை வைத்துக் கொண்டு அந்த முடியை கழுவி குடிப்பது என்ன, அதை போய் பார்க்கிறது என்ன, அது ஆசார ஷரீஃப் ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அதை கொண்டாந்து எல்லாரும் பார்க்கிறீங்களே. நான் கேட்கிறேன், நபிகள் நாயகத்தினுடைய முடின்றத சொல்றிய, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நபிகள் நாயகத்தினுடைய முடின்னு வச்சிருக்கிறிய, அங்க உள்ள முடி உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன இருக்காது? நபிகள் நாயகம் இறந்த கூட மொட்டை அடிச்சு முடியை பங்கு வச்சு கொடுத்தாங்களா? நபிகள் நாயகம் அவர்கள் முடியோட நடக்க செய்யப்பட்டாங்க. அவங்க முடியை இறக்கி எல்லாரும் ஆளு கொஞ்சம் பங்கு வச்சு இதை பரம்பரை வச்சுக்கிறீங்க சொன்னாங்களா? அப்ப நபிகள் நாயகத்தினுடைய முடின்னு சொல்றிய, அதுக்கு என்ன ஆதாரம்? சரி, முடியாத இருப்பேன். நபிகள் நாயகத்தினுடைய முடின்னு சொன்னா முடியை கொண்டாடுவதற்கும் முடியை கழுவி குடிக்கிறதுக்கும் தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இப்படிப்பட்ட கேடட்ட செயலை நீங்கள் செய்கிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பண்படுத்தினார்கள். எப்படி பண்படுத்தினார்கள்? நபிகள் நாயகம் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து உடன்படிக்கை செய்தார்கள். மையத்து நிர்வாணம் உங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக வரும் பொழுது தடுக்கப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை ஊருக்குள்ள அனுப்புகிறார்கள். போன உஸ்மான் திரும்பி வரவில்லை. அவரை கொலை பண்ணிட்டாங்க என்ற மாதிரி ஒரு வதந்தி வருகிறது. தூதர்கள் கொல்லக்கூடாது என்று உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு விதி இன்னைக்கும் கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தால் இங்க உள்ள தூதரை இந்தியா காப்பாற்றும், பாகிஸ்தான் தூதரை. அங்க உள்ள இந்திய தூதரை பாகிஸ்தான் காப்பாற்ற வேண்டும். தூதர்கள்ட்ட கை வைக்க கூடாது. இது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் எல்லாம் பேணப்படக்கூடிய ஒரு விதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உஸ்மானை கொலை செய்து விட்டார்கள் ஒரு நியூஸ் வந்தவுடனே இது சர்வதேச விதிமுறைகளை மீறி இருக்கிறார்கள், உலகமெல்லாம் ஒப்புக்கொண்ட விதியை மீறி இருக்கிறார்கள். இது நடந்திருக்குமையானால் நான் களத்தில் யுத்தம் செய்வேன், யாரெல்லாம் என் பின்னால் வர்றீங்க என்று நபிகள் நாயகம் உறுதிமொழி எடுக்கிறாங்க. நான் எல்லாரும் உறுதிமொழி கொடுத்தாங்க. நபிகள் நாயகத்திட்ட நாங்க களத்தில் இறங்க ரெடியா இருக்கிறோம்,
உஸ்மான் கொல்லப்பட்டிருப்பாரே ஆனால் அது கணக்கு தீர்ப்பதற்கு நாங்கள் தயார் என்று உறுதிமொழி கொடுக்கிறாங்க. ஆனால் உஸ்மான் கொண்ட ஆவலை திரும்பி வந்துட்டார், யுத்தம் ஒண்ணு நடக்கல. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இது யுபாயிஊனக தஹத ஷஜரா, ஒரு மரத்தடியிலே உன்னிடத்திலே உறுதிமொழி கொடுத்தார்களே அந்த மக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவங்க நல்லவர்கள், அவங்களுடைய செயலை நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நல்லா பாராட்டுறான். அந்த பரக்கத்தான ஒரு மரம், பாக்கியமிக்க ஒரு மரம், நபிகள் நாயகம் அதன் கீழே அமர்ந்து உடன்படிக்கிறார்களே அப்படி ஒரு மரம். அந்த மரத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு எல்லாரும் போராள்கள்லாம் அதை தொட்டு தொட்டு பாக்குறது, அது அங்க உட்கார்ந்து போறது, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மரம், நபிகள் நாயகம் உட்கார்ந்த மரம், இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு என்னமோ இருக்கிற மாதிரியும், அந்த மரத்துக்கு ஒரு பரக்கத்து இருக்கிற மாதிரியும், அந்த மரத்துக்கு ஒரு புனிதம் இருக்கிற மாதிரியும் மக்கள் கருத ஆரம்பிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தகவல் வருது, வெட்டி கடா செஞ்சாங்க, வெட்டு அந்த மரம் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணையும் மரத்தையும் வணங்கக்கூடியவர்களாக உருவாக்கவில்லை, அதை ஒழிப்பதற்கு வந்தார்கள் நபிகள் நாயகம். அவங்க பேர மரத்தை வழிபட பாக்குறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நபிகள் நாயகத்தினை மார்க்கம். அதே மாதிரி இந்த ஹஜருல் அஸ்வதை நபிகள் நாயகம் அவர்கள் தொட்டு முத்தமிட்டு இருக்கிறார்கள். அதை எப்படி பாடம் கற்றுக்கு போயிருக்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹஜருல் அஸ்வதை முன்னாடி நின்று சொல்வார்கள், நீ ஒரு கல், உனக்கு ஒண்ணும் முடியாது, உனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எனக்கு தெரியும், நபிகள் நாயகம் உன்னை தொட்டார்கள் என்பதற்காகத்தான் நாங்க தொடரமே தவிர உங்களுக்கு என்னமோ சக்தி இருக்குங்கிறதுக்காக நாங்க தொடர அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின அந்த சமுதாயத்தில் சட்டையை புனிதமாக்குறது, வேட்டியை புனிதமாக்குறது, முடியை புனிதமாக்குறது, அவங்க ஒரு செருப்பு புனிதம் நினைக்கிறது, இப்படியான ஒரு கலாச்சாரத்தை அவங்க உண்டாக்கல. அப்படி இருந்திருந்தால் நபிகள் நாயகத்தின் முடி மதீனாவுல ஜாஸ்தியா இருந்திருக்கும். அது என்ன திருவல்லிக்கேணியில் இருக்கிற முடி மதீனாவுல காணோம்? ஏப்பா, மதீனாவுல உள்ள மக்கள் முடி வச்சிருப்பாங்க, அவங்க பாதுகாத்து வச்சிருப்பாங்க, வாரிசு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. திருவல்லிக்கேணில ஒண்ணு இருந்தா மதீனாவுல 200 வச்சிருக்கணுமா இல்லையா? பொய்யின் வழங்கலா இல்லையா? அப்ப அந்த முடி அப்படி இருந்தால் கூட இது எப்படிப்பா இஸ்லாம் ஆகும்? முடிக்கு என்னப்பா சக்தி இருக்குது? நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் செய்தியை வாங்கி தருவதை தவிர வேற என்ன அவங்களுக்கு தனியான ஒரு புனிதம் இருக்குது? அவங்கள பார்த்தால் பரக்கத்துன்னு சொல்ல முடியுமா? அபூஜஹல் அவங்கள பார்க்கத்தான் செஞ்சான், அவனுக்கு இஸ்லாம் கிடைக்கல. அபூலஹப் நபிகள் நாயகத்தை பார்த்தனால புண்ணியமா? நீங்க முடிய பாக்குறீங்கப்பா. அடே, நபிகள் நாயகத்தை உயிரோட பார்த்தான். யார் பார்த்தான்? அபூஜஹல் பார்த்தான், அபூலஹப் பார்த்தான், அவங்களை எதிர்த்து அம்புட்டு பேர் பார்த்தான், தாயிஃப்ல கல்லால் அடி வரட்டும் அவன்லாம் பார்த்தான். ரிசல்ட் என்ன? ஒண்ணும் இல்ல. அவங்களை ஏற்றுக்கொள்வதில் தான் வெற்றி இருக்கே தவிர அவங்கள பார்ப்பதோ, அவங்களுடைய பொருளை ரசிக்கிறதோ, அவங்க விட்டுட்டு போன பொருளை தொட்டு தொட்டு பார்க்கிறதோ. நபிகள் நாயகத்தை ரொம்ப தொட்டு பார்த்த ஆளு யாரு தெரியுமா? நபிகள் நாயகத்தை ரொம்ப தொட்டு பார்த்த ஆளு யாரு? அபூ தாலிப். அவர் தான் ரொம்ப தொட்டாரு. ஏன்? அவர் தான் அதிகமா எடுத்து வளர்த்தாரு, அவர் தான் நபி பாட்டனார், இறந்த பிறகு சோறு போட்டாரு, கூடவே இருந்தாரு, ஏற்றி வச்சுட்டு வியாபாரத்துக்கு கூட்டிட்டு போனாரு. நபிகள் நாயகத்தோடவே அதிகமான நேரத்தை கழித்த ஒருவர் என்று சொல்வதாக இருந்தால் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிபை சொல்ல வேண்டும். அதனால் அவர் கிடைச்ச நன்மை என்ன? மரண வேளையில் இருக்கிறார், சக்ராத் ஹால், இப்ப செத்து போயிருவார். அந்த கண்டிஷன்ல நபிகள் நாயகம் போறாங்க. அவர் மரணத்தை நெருங்கி இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் போறாங்க. எங்க? அபூ தாலிபிட்ட போய், பெரிய தந்தையே, நீங்க நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறீங்க, என்னை வளர்த்திருக்கிறீங்க, பல வகையில உதவியா இருந்திருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு இறைவனை ஏத்துக்கிறாம இருக்கிறீங்க, நான் கொண்டு வந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கிறாம இருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுறேங்கிறாங்க. மாட்டேன்டார, கடைசி வரைக்கும் மாட்டேன், மூத்தா விட்டாரு. இப்ப என்ன வழங்குது? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதிகமாக தொட்டவர், அதிகமாக தூக்கியவர், அதிகமாக தோளில் சுமந்தவர், அதிகமாக ஒட்டி உரசிக் கொண்டிருந்தவர், அதிகமாக பார்த்தவர், அதிகமாக நெருக்கத்தை வைத்திருந்தவர், அதிகமாக உதவி செஞ்சவர். அதனால எல்லாம் எந்த நன்மை ஏற்படல. அப்ப உயிரோடவும் நகத்தோடவும் சதையோடவும் ரத்தத்தோடவும் இருந்த நபிகள் நாயகத்தை பார்த்து ஒரு புண்ணியம் இல்லைன்னு சொன்னா நீ என்ன செய்யற? உங்களோட தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, மார்க்கம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அந்த முடிய போய் பாப்பாராம், முடிய போய் தொடுவாராம், அதுல என்னமோ கிடைச்சிருமா? இது என்ன மார்க்கத்தை, எப்படிப்பட்ட மார்க்கத்தை எப்படி நசமாக்குறீர்கள்?
நான் கேட்கிறேன், இப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா பிற சமுதாய மக்கள் எப்படி இஸ்லாத்தை விரும்புவாங்க? அட பாவிகளா, முடிய போய் விடுறீங்களா, முடிய போய் கும்பிடுறீங்களா, கேட்க மாட்டானா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாச்சு, நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்கன்னு வைங்க, என்னுடைய முடியை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? அப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எல்லாம் எதுவும் சொல்லாம இருந்து அதுக்கு மாற்றமா சொல்லி இருக்கும் பொழுது முடியை வழிபடக்கூடியவர்களாக இங்க ஆசார ஷரீஃப் என்ற பெயரில் நடக்கிறத பார்க்கிறோம். காஷ்மீருக்கு போனீங்கன்னா இதே மாதிரி ஹசரத் பால்னு ஒரு தர்கா இருக்குது. ஹசரத்னா என்ன? ஹசரத்னா என்னங்க? அஜரத்னு சொல்றீங்களா? ஹசரத். பால்னா என்ன? முடி. ஹசரத் முடி, முடிக்கு ஹசரத்ங்கறாங்க. அட ஹசரத் இப்ராஹிம் ஹசரத் அப்படின்னா பரவாயில்லை, இவன் ஒரு தர்கா கட்டி வச்சிருக்கான் காஷ்மீர்ல, ஹசரத் பால் மசூதி அதுக்கு பேர், ஹசரத் முடி மசூதி. அத முடிக்கு வந்து ஹசரத்ங்கறான். அப்ப அங்க ஒரு முடியை வச்சுட்டு இதே மாதிரி குத்தடிச்சிட்டு இருக்காங்க காஷ்மீர்ல. ஆனா எங்க இல்ல, நபிகள் நாயகம் பிறந்த மண்ணுல அவங்கள அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல கூட நீந்தீர் அநியாயம் நடக்கிறது கிடையாது. அவங்க எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அங்க கூடு இல்ல, அங்க கொடியேற்றம் இல்ல, அங்க சந்தன கூடு இல்ல, அங்க இந்த மாதிரி கையெழி பிரார்த்தனை பண்றது இல்ல. அப்ப நம்ம நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள் என்ற பெயரில், மீலாது என்ற பெயரில் இந்த ரபியுல் அவல் மாதத்தை நம்ம செய்கிற அட்டூழியங்களை வைத்து பார்த்தால் எது சத்தியம் எது அசத்தியம் தெரிய வழங்குதா? இப்படியான ஒரு அறிக்கை பார்க்கிறோம். அதுபோல இந்த சத்திய அசத்தியத்தை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்த பகுதியிலே நிலவுகிற, நம்ம சமுதாயத்தில் நிலவுகிற பலவிதமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த பகுதி சில காரியங்களுக்கு பிரசித்தி பெற்றது. என்ன காரியம்? பேய், பிசாசு, பில்லி, சூனியம், தாயத்து, தட்டு, தகடு, இதுக்கு பிரசித்தி பெற்ற பகுதி எது? இந்த உங்களுடைய திருவல்லிக்கேணி பகுதி. இங்கதான் எல்லா சரக்கு சப்ளை தமிழகத்துக்கே சாப்பிட்ட. இங்க இருந்துதான் அந்த காலத்தில் இஸ்லாம்ங்கிற பெயர்ல இங்க திருவல்லிக்கேணியில சாகுல் அமீது மண்டு சன்ஸ் ஒரு நிறுவனம் இருக்குது, அண்டு சன்ஸ். இந்த சாகுல் அமீது மண்டு சன்ஸ்ல புஸ்தகம் வெளியிடுவாங்க. என்ன புஸ்தகங்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்குதோ டோட்டல் தமிழகத்தை அழிச்ச பங்கு இந்த திருவல்லிக்கேணிக்கு இருக்கிறது. டோட்டல் தமிழக முஸ்லிம்களையும் ஒழுக்க ரீதியா, பண்பாட்டு ரீதியா, கொள்கை ரீதியா கெடுத்திருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் இங்கதான் அச்சாகும். உருதுல உள்ளதை தமிழகம் பண்ணி அடிச்சு விட்டுருவாங்க. என்ன புஸ்தகம்? விறகு வெட்டி கிஸ்ஸா, வெளியீடு சாகுல் அமீது அண்டு சன்ஸ். விறகு வெட்டி கிஸ்ஸா என்ன விறகு வெட்டியா? ஒரு விறகு வெட்டி இருந்தாராம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம், ஒரு ஜாபர் சாதிக்குங்கிற ஆள் பேர்ல பாத்தியா ஓதுனாராம், பணக்காரனை போயிட்டாராம், அதனால பூரியா பாத்தியா ஓதணும். இந்த பூரியா பாத்தியா ஓதணும்னு சொல்லக்கூடிய விறகு வெட்டி கிஸ்ஸா பிரிண்டிங்க தயாரிப்பீங்க திருவல்லிக்கேணியில. பவர்த்தியார் அம்மானை திருவல்லிக்கேணி தான், ஜெய்தூன் கிஸ்ஸா திருவல்லிக்கேணி தான், வெள்ளாட்டி மசாலா திருவல்லிக்கேணி, 100 மசாலா திருவல்லிக்கேணி தான், சீரா புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் இங்க திருவல்லிக்கேணி, இங்க உள்ள தயாரிப்பு தான். இப்படி ஜெய்துண்டத்து, மைமூனுகத்து, திருமுடி இறக்குன அது இது முனாஜாத்து மாலை, என்னென்னமோ மாலைகள், மைதி மாலை, என்ன மாலை, ராஜாமணி மாலை, எல்லாம் என்ன புனகுடி மஸ்தான் பாட்டு, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா உன்னை இட்டா பார்த்த சாரதிங்கிறவர் வெளியிடுவாரு. இட்டா பார்த்த சாரதி வெளியிட்டதான் இது. இட்டா பார்த்த சாரதிங்கிறது அவர் ஒரு குணகுடி மஸ்தானுடைய ரசிகர், அவர் இங்க இருந்தா வெளியிட்டார். ஆக இந்த மார்க்கத்தின் பேரால் கட்டுக்கதைகளை பரப்பின இந்த பகுதியில அதெல்லாம் இங்க நீக்குமர நிறைஞ்சிருக்கிறது. என்ன நீக்குமர? நோய் நொடி, காய்ச்சல், தலைவலி வந்தா உடனே அஜர்த்திட்ட போறது, ஆமில்கள்ட்ட போறது, மந்திரவாதிகள்ட்ட போறது. அவங்க என்ன செய்வாங்க? உனக்கு 7 பை பிடிச்சிருக்கு, 8 சைத்தான் பிடிச்சிருக்கு, நூலு முடிஞ்சு போட்டுக்க, தாயத்தை முடிஞ்சு போட்டுக்க, கட்டளை எழுதித்தன கரைச்சி குடி சொல்றதா இல்லையா? இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? ஒரு மனிதனுக்கு நோய் வந்தா கையில தாயத்து போடுவது, இடுப்புல நூல் கட்டுறது, இதெல்லாம் யாருடைய மார்க்கம்? குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல எந்த இடத்துலயாவது இந்த மாதிரி உங்களுக்கு நோய் ஏற்படுமையானால் இந்த வசனத்தை எழுதி ஒரு நூல்ல கட்டி இடுப்புல தொங்க விட்டுக்கிறீங்க அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நோய் வருமையானால் தாயத்து போடுங்க, நூலு முடிஞ்சுக்கிறீங்க, அல்லது குர்ஆனுடைய இந்த வசனங்களை எழுதி கரைச்சு குடிங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. ஆனா மாத்தமா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். தாயத்தை ஒருத்தன் தொங்க விட்டான்னு சொன்னா 2 அல்லாஹ்னு சொல்றான்னு அர்த்தம்ங்க. ஒரு அல்லாஹ்வை ஏத்துக்கிறவன் தாயத்து போட்டான்னு சொன்னா தாயத்தை ஒரு அல்லாஹ் ஆக்கிட்டான். ஏன்? அல்லாஹ் அனுப்புற முசீபத்தை இந்த தாயத்தை போய் தடுக்க நினைக்கிறான்ல. தாயத்து என்ன செய்யுதான்? அது ஏவுகணை மாதிரி போய் தடுத்து நிறுத்திடுமா. அப்ப தாயத்தை நீ அல்லாஹ் ஆக்குற.
அப்ப தாயத்தை ஒருத்தன் தொங்க விட்டான்னு சொன்னா அவன் இந்த மார்க்கை விட்டு வெளியேறிட்டான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நீங்க எப்படி தாயத்தை போடுவீங்க? நீங்க எப்படி தட்டி எழுதுவீங்க? எப்படி கரைச்சு குடிப்பீங்க? எழுத்துக்களை நான் கேட்கிறேன், எழுத்தை கரைச்சு குடிக்கிறான கொஞ்சமாச்சு மூளை இருந்தா குடிப்பானா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதுறான். எழுதுனா அந்த எழுத்தை வாசிச்சா நன்மை இருக்குது. கரைச்சிட்டு எழுத சொன்னா அறிவு கிட்ட முட்டாள் எழுதி கரைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் கரைச்சாலும் ஒரே ரிசல்ட் தானே, மை தானே அது. அட கரைச்ச இங்கு தானே குடிக்கிற, எழுத்தியா குடிக்கிற. எப்ப தண்ணியை ஊத்தி அழிச்சு புட்டியோ அதுல வரக்கூடிய என்ன வரும்? அந்த இங்குல என்ன இருந்துச்சு அதான் தண்ணியில இருக்குமா, அல்ஹம்து சேர்ந்து இருக்குமா? டெஸ்ட் பண்ணி பாத்தியா? அப்படி ஏதாவது இருக்குமா? அதுல ஒண்ணும் இருக்காது. வெறுமனே கீழே கொட்டின இங்க கரைச்சால் என்ன இருக்குமோ அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கரைச்சாலும் இருக்கும். குர்ஆன் என்பது ஓதுவதற்கு தந்தது, கரைச்சு குடிக்க தரல. குர்ஆன் என்பது படித்து அதன்படி நடப்பதற்கு எல்லாம் இருந்தது. அதனுடைய போதனைகளை கடைபிடிப்பதற்கு எல்லாம் தந்திருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? குர்ஆனை கரைச்சு குடிக்க சொல்லி ஒரு அஜத்து சொல்றாரு, கரைச்சு குடிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனையோ சஹாபாக்கள் நோயப்பட்டிருக்கிறாங்க. நோயாளிகளை பார்க்க போயிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நோயாளிகளை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க சுத்தமாயிரும், அல்லாஹ்னா குணமாக்கிடுவான், இவ்வளவுதான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு மந்திரம் பண்றேன், நான் உங்களுக்கு நோயை போக்குறேன், நான் ஒரு நூல் முடிஞ்சு போடுறேன்னு சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனா சில நேரத்தில் என்ன செய்வாங்க? அது ஹிபில் பாஸ் பன்னாஸ் அல்லாஹு மஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபா லா யுகாதிரு சகமன் வலா அலமா. யா அல்லாஹ் நோயை போக்கிரு, நீ தான் நோயை தந்தவன், உன்னை தவிர குணம் யாருமே இல்ல, எந்த ஒரு நோய் மிச்சம் இல்லாம 100% குணமாக்கிறாள். இப்படி துவா செய்வாங்க. ஒரு நோயாளியை பார்க்க போனோம்னா அஜர்த்து என்ன பண்ணணும்? நோயாளின்னு போனா வைத்தியம் மாறான்னு சொல்லணும். அதுக்கு மேல ஏதாவது கூடுதலா எதிர்பார்த்தான்னு சொன்னா நல்லா குணமாக்குவோம் போயிட்டு வாங்க, நல்லா லேசாக்கிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். இதை விட்டு அஜர்த்து என்ன செய்யறாரு? சாதாரண நோயின்னு போனீங்கன்னா இது நோய் கிடையாது, பேய், வேப்ப மரத்துல ஏற சைத்தான் இது, அதை விரட்டணும். நம்ம கிட்ட 500 ரூபாய் கொண்டாந்து கொடு, 1000 ரூபாய் கொடு, 3000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடுன்னு வாங்கி இருக்கிறவன பைத்தியத்தை அதிகமாக்கி விட்டுற காட்சி பார்க்கணும். இது மார்க்கமா? அப்ப இஸ்லாத்தின் பெயரால் இந்த மாதிரி இதை யோசிச்சு பார்க்கணும். எது சத்தியம்? இதெல்லாம் இல்லை என்று ஒருத்தன் சொன்னால் அவன் சத்தியத்தில் இருக்கிறான், இதெல்லாம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் அசத்தியத்தில் இருக்கிறான். தெளிவா வழங்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நம்ம அஜர்த்துமார்கள்ட்ட போய் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிற வழக்கம் இங்க இருக்குது. இந்த பகுதிகளில் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க, எந்த காலண்டர் பாருங்க, லீவு நாள் எதுன்னு பாருங்க, அல்லது மண்டபம் இப்ப சீப்பா கிடைக்குன்னு பாருங்க, அல்லது விலைவாசி கம்மியா இருக்கிற பாருங்க, அல்லது மழை மேகம் இல்லாம கிளைமேட் நல்லா இருக்குமான்னு உங்க அறிவுக்கு தகுந்தபடி ஐடியா பண்ண ஒரு டேட் முடிவு பண்ணா அது ஓகே. அப்படி பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணாலும் சரி, ஒரு வீடு குடி போறதா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அஜர்த்து உடனே போறது, அஜர்த்து பேர் வைக்க போறேன், ஊட்ட போறேன், கல்யாணம் பண்ண போறேன், ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுங்க. ஏத்த போய் அஜர்த்திட்ட போய் ஒரு நல்ல நாள் பார்த்தாங்கன்னு கேக்குறீங்க. அப்ப மார்க்கத்துல நல்ல நாள் ஒண்ணு இருக்குதா? உலக ஒரு அறிவுபூர்வமா சிந்திச்சா நல்ல நாள் ஒண்ணு உலகத்துல இருக்குதா? எது நல்ல நாள் சொல்லு பார்ப்போம். எந்த ஒரு நாளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீ உலகத்திலே பீடை பிடிச்ச நாளுங்கிறியா அந்த நாளை வேண்டாலும் எடுத்துக்க, ரொம்ப நல்ல நாளுங்கிறியா அந்த நாளை வேண்டாலும் எடுத்துக்க, ராகு காலங்கிறியா அந்த நாளை வேண்டாலும் எடுத்துக்க, மங்களமான நாளுங்கிறியா அந்த நாளை வேண்டாலும் எடுத்துக்க. எடுத்து அன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குன்னு பாரு, உலகத்துல என்ன நடக்குன்னு பாரு. என்ன நடந்திருக்கு? ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறோம், 100 பேர் செத்தான்னா 100 பேர் பிறந்திருப்பான். 100 பேர் செத்துக்கிட்டே இருக்கிற ஒரு நாள் உலகத்தில் இருக்குதா? இந்த நாள்ல ஒருத்தன் பிறக்கவே மாட்டான், செத்துட்டே இருப்பாங்க ஒரு நாள் இருக்குதா? எந்த நாளை எடுத்துக்கிட்டாலும் 1000 பேர் சாவுவான், அவனுக்கு கெட்ட நாள். 1000 பேர் வீட்டுல புள்ள பிறக்கும், அவனுக்கு நல்ல நாள். எந்த நாளை எடுத்துக்கிட்டாலும் 1000 பேர் லாபம் கிடைக்கும், 1000 பேர் நஷ்டம் அடைவான். ஒரு நாள் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வியாபாரம் பண்ணாதீங்க எல்லாம் நஷ்டமா போயிடும், அப்படி ஒரு நாள் இருக்குதா? அப்ப லாபம் வர்றா இருந்தாலும் ஒரே நாள்ல 2 வருது. எனக்கு லாபம் தான் உனக்கு நஷ்டம், எனக்கு சந்தோஷம் தான் உனக்கு கவலை, உனக்கு கவலை எனக்கு சந்தோஷம். நான் கல்யாணம் பண்ணா ஒருத்தனுக்கு கருமாதி, ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு டைவர்ஸ் ஆகும், இப்படி இருக்குமா இல்லையா? ஒருத்தனுக்கு நோயாளியாகவும் ஒருத்தனுக்கு குணமாகும். ஒரே நாள்ல 1000 நோயாளி குணமாகுவான், 1000 நல்லா இருந்தோம் நோயாளியா போயிருவான் ஒரே நாள் தான். அப்ப நாள்ல என்னடா நல்லது இருக்குது? எந்த நாள் அது? ஆடி மாசத்துல கெட்டது நடக்குதா? ஆடி மாசத்துல பிள்ளைய பிறக்காதா? ஆடி மாசத்துல பணமே வராதா? ஆடி மாசத்துல சோற திங்க மாட்டியா? ஆடி மாசத்துல செத்தம் போயிருவீங்களா? ஆடி மாசத்துல மழையே வராதா? ஆடி மாசத்துல தானியங்கள்லாம் முளைக்காதா? ஆடி மாசத்துல காய்கறிலாம் உற்பத்தி ஆகாதா? ஆடி மாசத்துல கம்பெனிகள்ல ஃபேக்டரிலாம் உற்பத்தி ஆகாதா? ஆடி மாசத்துல வாங்கின ஜாமான் வாங்கின அழிஞ்சு போயிருமா?
என்ன விளையாடுறீங்க? இதெல்லாம் பிரமதத்து காச்சாலும் ஒரு பகுத்தறிவு முக்கிய மார்க்கத்தில் இடமில்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்பு தஹ்ர, காலத்தை குறை சொல்லாதீங்க. ஃபஇன்னல்லாஹு தஹ்ரு, காலத்தை ஏக்கறம் அல்லாஹ். காலத்தை குறை சொல்லுவேனி அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யசுப்புனி இப்னு ஆதம், மனுஷன் என்னை குறை சொல்றான். அல்லாஹ் சொல்றானா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, மனுஷன் வந்து என்னை திட்டுகிறான். என்ன எப்படி திட்டுறாங்கிறீங்களா? அவன் காலத்தை திட்டுகிறான். இது கெட்ட நாள், இது உருப்படாத நாள், இது பீட நாள், இது ராகு காலம், இது கல்சர நாள் என்று நாட்களை திட்டான். நான் தானா நாளை தீர்மானிக்கிறேன், நான் தான காலத்தை சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொன்னார்கள், மன்னதா அர்ராஃபன் சத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத். ஒரு மனுஷன்ட்ட போய் நல்லது கெட்டதை கணிச்சுட்டாங்கன்னு சொல்லி அவன் சொல்றது ஒருத்தர் நம்புவானேயானால் இந்த முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான். நீங்க வந்து நல்ல நாள் கெட்ட நாள் நம்புனீங்கன்னா இஸ்லாத்தை மறுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒருத்தனுடைய உள்ளத்துல இஸ்லாம் இருக்குமையானால் அவங்ககிட்ட எது வரக்கூடாது? இது நல்ல நாள், இது கெட்ட நாள், இது பீட மாசம், இது நல்ல மாசம், இப்படியான சிந்தனை வரவே கூடாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதை விட இந்த ஆதாரங்கள் உங்களுக்கு தெரிய வேணாம். உங்க நடைமுறையில் எடுங்களேன். நல்ல நாள் இல்ல, நல்ல நாள் ஒண்ணு இருந்தா இந்த நல்ல நாளை யாரு கணிச்சு தர்றா? அஜர்த்து கணிச்சு தர்றாரு. அஜர்த்துமார்கள் என்ன பண்ணிருக்கானே, நல்ல நாளா பார்த்து அவர் காரியங்கள் ஆரம்பிச்சு நம்மளை விட நல்லா இருக்கணுமா இல்லையா? எந்த அஜர்த்து நம்மளோட நல்லா இருக்கிறாரு? எல்லா அஜர்த்தும் இருக்காரு. எல்லா அஜர்த்தும் கையெழுந்தாரா? அடே கொடுக்கிற அஜர்த்து யாராச்சும் இருக்காங்களா? நீ அஜர்த்துங்கிற 5-10 நம்மள்ட்ட வாங்கிட்டு தான் வாழ்க்கை நடத்துறாரு. அவருக்கு நல்ல நாள் பார்த்து நல்லது உனக்கு செய்ய முடியும் என்றார். இப்படி ஒரு பேப்பர்ல என்ன செய்ய கட்டம் போட்டுருவாங்க, இதை மாற்றி வைங்க வியாபாரம் நடக்கும். நம்மள பணக்காரன் ஆக்குறான், இதை மாற்றி வச்சா அவருக்கு வேண்டாம் அந்த பிரேம் வியாபாரம் நடக்கும். அந்த பேப்பர் வியாபாரம் நடந்திருக்குமே தவிர இதை மாட்டினா வியாபாரம் நடக்கும்ங்கிறார் ஒருத்தர். நீங்க அதை நம்புறீங்க. அது உண்மையா இருந்தால் அந்த மாதிரி அவர் செஞ்சு அவரையும் பணக்காரன் ஆகல. நம்மள பணக்காரனுக்கு பொதுநல சேவைவாதி அவரு. அடே நம்மள பணக்காரனாக்குற அஜர்த்து என்ன செய்யறாரு? முத்தவள்ளி கை கட்டி நிக்கிறாரு, பணக்கார கை கட்டி நிக்கிறாரு, சொல்லுங்கிறாரு. இவ்வளவு கேவலமா லாய்க்கு வச்சிருக்கிறான கண்ணால பாக்குறோம். நல்ல நாள் கெட்ட நாள் பெற்றலாட்டம் போய் சொல்றாங்க. இவங்களுக்கு நல்ல நாளும் தெரியாது கெட்ட நாளும் தெரியாது. அப்படி ஒரு மார்க்கத்தில் இல்ல. அப்படி எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, சத்தியம் எது அசத்தியம் எது அழகா விளங்குது. நல்ல நாள் இல்ல கெட்ட நாள் இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக விதி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் விதிப்படி நடக்குமே தவிர நாட்கள் அதை தீர்மானிக்காது. அல்லாஹ் டிசைட் பண்றானே தவிர நாட்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எந்த நாளிலும் கல்யாணம், ஒரு முஸ்லிம் நீ சரியான முஸ்லிமாக இருந்தால் எந்த நாளிலும் கல்யாணம் செய்ய வேண்டும். இவனே என்ன பண்றான்? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுதான். நம்மால் பழமொழி உண்டாக்கி வச்சுக்கிறான். பொண்ணு கிடைச்சாலும் என்ன கிடைக்காதா? புதன் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? வார வாரம் கிடைக்குதா? செவ்வாயில கல்யாணம் பண்ண செவ்வாய் வெறுவாய், செவ்வாய்ங்கிறது தோழா வெறுவாய் வார்த்தையை போட்டு அம்மாடி செவ்வாயில கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்? அது வெறுவாயா போயிடும். புதன் பொண்ணு ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால புதன்ல கல்யாணம் பண்ணுங்க. ஏன்டா? பொண்ணு வேண்டாம் கிடைச்சிடும், புதன் கிடைக்காது. இப்படி பாருங்க, எல்லாம் வார்த்தையை வச்சு விளையாடுறாங்க. புதன் எப்ப வேண்டாலும் கிடைக்கும். செவ்வாய் வார்த்தை கொடுக்க கிடைக்கும், புதன் வார வாரம் கிடைக்கும், வியாழன் வார வாரம் கிடைக்கும், வெள்ளி வார வாரம் கிடைக்கும். அது இதெல்லாம் கட்டுக்கதை. இந்த மாதிரியான நம்பிக்கைகளை எல்லாம் நம்ம இஸ்லாம் என்ற பெயரால் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒழிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருந்து நாம விடுபட வேண்டும். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்றேன். உங்க ஏரியாவில் இப்படி ஒரு நோட்டீஸ் போட்டுருக்காங்க. உங்க ஏரியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. என்னது? அந்த காலத்துல விட்டாங்க மக்காவில் நடந்த உண்மை. பாத்தீங்களா? அந்த காலத்துல ஒரு நோட்டீஸ் அடிச்சு விடுவாங்க, மக்காவில் நடந்த உண்மை. என்னடா மக்காவில் நடந்த உண்மை என்று சொன்னா, நான் ஒரு நாள் ரவுலாவிலே தூங்கி கொண்டிருந்தேன். மக்காவில் நடந்த உண்மை தலைப்பு போட்டாங்க. அதுல எப்படி வரும் கேட்டா, நான் ஒரு நாள் ரவுலாவில் தூங்கி கொண்டிருந்தேன், நபிகள் நாயகம் என் கனவிலே வந்தார்கள். வந்துவிட்டு என்ன சொன்னார்கள்? இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் காபிரா மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ இதை நோட்டீஸாக அடித்து 10,000 நோட்டீஸ் அடித்து வெளியிட்டால் நீ என்ன செய்வ? பணக்காரன் ஆயிருவ. இப்படித்தான் பம்பாயில் ஒருத்தர் நோட்டீஸ் வெளியிட்டார், உடனே கோடீஸ்வரர் ஆகிவிட்டார். இன்னொருவன் இதே மாதிரி அடித்து வெளியிட்டான், அவனுக்கு உடனே வேலை எடுத்து விட்டது. இன்னொருவன் இதை பொய் என்று சொன்னான், அவன் புள்ளை செத்து விட்டது. இப்படின்னு சொல்லி என்ன செய்வானுவ? இது மாதிரி 10,000 அடிச்சு யார் பொய் என்று நினைக்கிறீர்களோ இப்படின்னு ஒரு நோட்டீஸ் விட்டாங்களா? இதை பார்த்துவிட்டு எந்த கிறுக்கம் விட்ட நோட்டீஸ், எவன் செஞ்சான் இப்படி பைத்தியக்காரன் அப்படி நினைக்காம இது போய் 100 அடிச்சா வெளியிட்டானுங்க. நம்ம ஆளுக்கு 1000 நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டாங்க. அப்புறம் நாங்க கேட்டோம், ஏன் மக்காவில் நடந்த உண்மைன்னு போட்டிருக்கீங்க,
ரவுலாவில் தூங்கிட்டு இருக்கேங்கிறான். ரவுலா மதீனாவுல இருக்குது, இது கூட தெரியலையாடான்னு கேட்டோமா, அப்புறம் என்ன பண்ணி விட்டாங்க, மதீனாவில் நடந்த ஒண்ணு மாத்தி விட்டாங்க. ஆரம்பத்தில் இந்த நோட்டீஸ் எப்படி வரும்னு கேட்டா, மக்காவில் நடந்த உண்மைன்னு வர, ஏன்னா மக்காவுல நடந்த உண்மைன்னு போட்டிருக்கிறீங்க. ரவுலான்னா ரசூலா அடக்கணும் இடம், ரவுலாவுல தூங்கணுங்கிறிய, ரவுலா மதீனாவுல இருக்குது, நீ மக்காவில் நடந்த உண்மைன்னு போட்டிருக்கடான்னு கேள்வி கேட்டேன் 10 வருஷத்துக்கு முந்தி. 10 வருஷமா என்ன பண்ணி விட்டாங்க, அப்படி விஷயம் இருக்கா, மதீனாவில் நடந்த உண்மை. அப்ப ஷேக் மதீனாவில் இருந்த ஷேக் முகமது சொல்கிறார் அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதை வந்துச்சா, இது ஒரு வகையா ஓஞ்சி கீஞ்சி அழிஞ்சி எல்லாம் கேலிக்குரியதாகி சுதாரிச்சுக்கிட்டாங்க மக்கள். இது மாதிரி கார்டு போடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது எழுதி, இந்த மாதிரி 40 கார்டு எழுதி அனுப்பினால் நீ பணக்காரனா போயிருவ, இதை பொய் என்று நினைத்தால் உன் மகளுக்கு கல்யாணம் நின்று போயிடும் இப்படிமாங்க. ஒன்னு என்ன செய்வான், பதறிக்கிட்டு 40 கார்டு எழுதி போடுவான். இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஒரு மும்பையில குரான ஒரு பெண்மணி எட்டி உதைச்சாங்களாம், உடனே பள்ளியா மாறிடுச்சான். இப்படின்னு சொல்லி பள்ளியா மாறின கதைன்னு சொல்லி இது நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி செய்யறாங்க, பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான கட்டுக்கதைகளும் இந்த சமுதாயத்தில் ஏன் இதெல்லாம் செய்யறான்னு கேட்டா, மார்க்கம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதுவும் நிறைய குழப்பங்களுக்கு காரணம்ங்க. ரசூலுல்லாஹ் கனவுல கண்டாலும் அடிப்படையை ஏன் இந்த நோட்டீஸ் அடிச்சு நீங்க வெளியிடுறீங்க? ரசூலுல்லாஹ் கனவுல வந்து சொன்னாங்க, நபிகள் நாயகம் இந்த ஷேக் முகமது சைத்தான் கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே, அப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கறதுனாலதான் நீங்க வெளியிடுறீங்க. அப்ப நபிகள் நாயகத்தை கனவுல காண இயலுமா? இந்த விஷயத்தை நீங்க ஒழுங்கா தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை எவனும் ஏமாத்த முடியாது. பெரும்பாலும் இந்த மார்க்கத்தில் நம்மளை ஏமாத்துற இதை வச்சுதான் ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறான், பெரிய தாடி தலப்பா ஜுப்பா வச்சுக்கிறான், இவர் ரசூலா கனவுல கண்டவர், இவர் ரசூலா கனவுல கண்டவர், நம்மளுக்கு அப்படியே ரசூலா மேல முகத்து வச்சுக்கிறோமா, உடனே அவர் மேல ஒரு பக்தி வந்துருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மர்ரானி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி, என்னை எவனாவது கனவில் கண்டால் விழித்தவுடன் என்னை நேரிலும் காண்பான். நபிகள் நாயகர் சொல்றாங்க, அவங்கள கனவுல நீங்க பாத்தீங்கன்னா நேரிலையும் நாளைக்கு பாத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நபிகள் நாயகம் இந்த உலகத்துல வாழும்போது யார் அவங்கள கனவுல பாக்குறாரோ அவர்தான் விழித்தவன ரசூலுல்லாஹ் பார்க்க முடியும். நீங்க பாக்கணுமா? கனவுல பார்த்து விட்டீங்க, விழிச்சவன ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நேரடியா வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னை விழிப்பில் யார் பார்க்க இயலுமோ அவங்க தான் கனவுலையும் பார்க்க இயலும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அப்ப இது சஹாபாக்களை தவிர, ரசூலுல்லாஹ் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே அந்த காலத்தை தவிர வேறு எந்த காலத்திலும் யாரும் ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ் உலகத்துல உசோட இருக்கும் பொழுது கனவுல ஒருத்தர் பார்த்தாரா, காலில் போய் நேரடியாக பார்த்துருவார். அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருவான். நபிகள் நாயகம் மரணத்திற்கு பிறகு அவங்களை யாரு கனவுல பார்த்ததா சொன்னாலும் அது பொய் பித்தாட்டங்கிறது விளங்கிக்கிறணும். அப்ப இந்த அடிப்படைகள் வழங்காத காரணத்தினால் இது போன்ற கட்டுக்கதைகளை நம்ம பரப்பி விட்டுருக்கிற காட்சி பார்க்கிறோம். அடுத்தது இந்த பகுதியில இருக்கிற இன்னொரு பிரச்சனை சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது. தப்லீக்னு ஒரு இயக்கம் வந்திருக்கிறது. அவங்க தான் இன்னைக்கு பெரிய பாரதூரமான ஒரு எதுக்கு தௌஹீதுக்கு எதிராக இந்த கபூர் வணங்கிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த தாயத்து தட்டு வியாபாரிகள் நடவடிக்கை எடுக்கிறானோ இல்லையோ, பள்ளி வாசல்ல தொழுகைக்கு நாங்க தான் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பல் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது, பள்ளி வாசலுக்கு வராதே என்பதற்கு முஸ்தீபு செய்யறதுல முதலிடத்தில் நிக்கிற காட்சியை பாக்குறீங்க. எல்லாம் எப்படி மாத்திரான்னு பாருங்க. இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில், தொழுகைக்கு நாங்கள் அழைக்கிறோம், ஊர்வலா போறோம், தொழுவாத மக்களை எல்லாம் தொழுகை கொண்டு வர போறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த தப்லீக் கூட்டம் இப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஊருக்கா வந்து தொப்பி இல்லாம சொல்லக்கூடாதீங்க, வரலாற்றுனா சொல்லக்கூடாதீங்க, நெஞ்சில கை கட்டினா சொல்லக்கூடாதீங்க, மதுகபை பின்பற்றினா சொல்லணும், இல்லன்னா அவங்க வெறுக்கறீங்க என்று சொல்வதற்கு யார் காரணமா இருக்கிறா? நாங்க தொழுகைக்கு அழைக்கிறோம்னு சொல்றாங்களே இந்த கும்பல் இன்னைக்கு இப்படி ஒரு கையில பிரச்சனை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமா போய் போர் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வாசல்ல அல்லாஹ்வுடைய பள்ளியில தொழ வருபவனை தடுக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், வமன் அலமு மிம்மம் மனா மசாஜித் அல்லாஹி ஐ யுத்கர பி ஹஸ்முஹு வ ஸஆ பி ஹராபிஹா உலாயிக மா கான லஹும் ஐ யதுகுலுஹா இல்லா காயிஃபின். அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலிலே அல்லாஹ்வை வணங்குவதை யார் தடுக்கிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், பள்ளி வாசல் உங்க அப்பு முட்டு பள்ளி வாசல் இல்ல, இஸ்லாமிய சட்ட பிரகாரம் பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். டிரஸ்டிகளோ ஜமாத்துகளோ அதை கட்டி கொடுத்த முதலாளியோ பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரன் கிடையாது. பள்ளிவாசல் என்று கட்டிவிட்டால் அதனுடைய ஏக உரிமையான யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் இந்த பள்ளிக்கு எஜமாண்ட ஆயிரும் பொழுது நீ கரண்ட் பில் கட்டலாம், அவ்வளவு தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம், யார பேசிமாவா போடுறது, யார மோதினார போடுறது டிசைட் பண்ணலாம்.
நீ எப்படி தொழுன்னு டிசைட் பண்ணிடுவியா? யார் யார் வரணும் டிசைட் பண்ணுவியா? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வை தொழுவதற்கு வர்ற தடுக்க நீ யாரு? உலகத்திலேயே பெரிய அநியாயக்காரன் இவன் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் பள்ளி வாசலை விட்டு தடுக்கிறவர்கள், போர்டு போடக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை பண்றான். டேய், உனக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் அல்லாஹ். இப்படி செய்யறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வில் தொழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்ட பிறகு காபத்துல்லாஹ்வில் போய் நபிகள் நாயகம் தொழுகிறாங்க. தொழுவ தடுக்கிறாங்க. அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல இக்ராங்கிற சூறாவுல முதல்ல அல்லாஹ் இறக்குனான அந்த சூறாவுல ஒரு வசனத்தை அருளுகிறான். எப்படி? அராய்தல்லதி என்ஹா அபுதன் இதா ஸல்லா, தொழுகிற ஒரு அடியானை தடுக்கிறானே அவனை பார்த்தீரா? தொழுகிறதுக்கு நீ போற, உன்னை தடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, கல்லால இன்னம் என்தஹி, இந்த தடுக்கிற போக்கில் இருந்து அவன் விலகிக் கொள்ளவில்லையானால் லனஸ்ஃபஅம் பின் நாசியா, அவனுடைய குடுமியை நான் பிடிப்பேன். அல்லாஹ் சொல்றான். பள்ளி வாசலுக்கு வரவனை தடுத்த என்று சொன்னா, விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் லனஸ்ஃபஅம் பின் நாசியா, அவன் குடுமியை நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய, பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவனுடைய குடுமியை நான் பிடிப்பேன். ஃபல் யது நாதியா, அவன் சபையை அவன் கூட்டட்டும், அவன் மர்கஸ கூட்டட்டும், அவன் ஜமாத்துல் உலமாவை கூட்டட்டும். சனது ஜபானியா, நரகத்தினுடைய காவலர்களை நான் கூப்பிடுறேங்கிறான் அல்லாஹ். பாடா சண்டைக்குங்கிறான். ஏன் பள்ளி வாசலை விட்டு தடுத்தால் ரிசல்ட் என்ன? நீ ஓ சபையை நீ கூட்டு, ஏன் சபையை நான் கூட்டுறேங்கிறான் அல்லாஹ். இதுக்கு நீங்க தயாரா? பள்ளி வாசலுக்கு தொழுகைக்கு அழைக்கிறேன்னு போய் பாவத்தை அள்ளிக்கொண்டு கொண்டிருக்கூடிய தப்லீகாரர்களே, உலமா சபையிலே இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தாளம் போடக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகளே, அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய நீங்கள் ரெடியா? என் பள்ளிவாசலை விட்டு தடுத்தீர்களேயானால் குடுமியை நான் பிடிப்பேன், ஓ சபையை நீ கூட்டு, ஏன் சபையை நான் கூட்டுறேன். இதை விட ஒரு எச்சரிக்கை ஒருத்தனுக்கு வேணுமா? அல்லாஹ் கூட்டினான். எப்படி கூட்டுறான்? நீங்க நினைக்கலாம் நம்ம போர்டு வச்சுட்டோமே, போன வருஷம் தானே வச்சோம், 3 வருஷம் ஆச்சு வச்சு, ஒன்னு ஆவலையே நினைக்கலாம். நினைக்கிறாங்க போர்டு வச்சுனா என்ன இப்ப நடந்து போச்சு. இப்ப நாங்க 5 வருஷமா போர்டு வச்சுட்டோமே, பள்ளியாளர்கள் வரக்கூடாது, மதுகபை பின்பற்றினா வரணும், மதுகபை பின்பற்றி வரக்கூடாதுன்னு தான் போர்டு வச்சுட்டோமே, நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டை வச்சு அவங்களை எந்திரிக்க விடாம பார்த்து கை கொட்டி சிரித்தார்களே, அப்ப நபியின் வசனம் இறங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இவங்களை நீ பாத்துக்க. அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், யா அல்லாஹ் இந்த அபூ ஜஹலை நீ பாத்துக்க. இந்த ஒவ்வொருத்தன் பேரையா சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். 1 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. 2 வருஷம் ஆச்சு, அபூ ஜஹல் நல்லா தான் இருந்தான். 3 வருஷம் ஆச்சு, எவனுக்கு ஒண்ணுமே ஆகல. 4 வருஷம் ஆச்சு, நெஞ்சு நிமிர்ந்து நடந்தான், கை ஓங்கிட்டே வருது. நபிகள் நாயகம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு? பத்ரு போர்க்களத்தில் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் தடுத்தார்களோ, யார் பெயர் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களோ, அவங்க அத்தனை பேரும் பத்ரு போர்க்களத்திலே வேறற்ற மரங்களாக வீழ்ந்ததை என் கண்ணால் பார்த்தேன். அல்லாஹ் வந்து நிதானமா அடிப்பான். அல்லாஹ் அடிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான், 5 ஆண்டு திட்டம்லாம் போட மாட்டான். அவன் விட்டு சனஸ்தத் மின் ஹைஸு லா யஅலமு, அறியாத வகையில நான் விட்டு பிடிப்பேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்னும் ஆவல, பள்ளிவாசலோடு தடுத்தோம், ஒன்னும் ஆவல, அடிச்சோம், ஒன்னும் ஆவல, அவங்க ஊரை விட்டு நீக்கணும், ஒன்னும் ஆவல என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் அப்படி விடுவான். மீன் பிடிக்கிறவன் எப்படி தூண்டில விடுவானோ, மிதப்பு கட்டை விடுவானோ, உள்ள போய் மீன் நல்லா மாற்ற வரைக்கும் விடுவானோ, அப்படி அல்லாஹ் விடுவான். வசமா மாட்டணும், ஊர் வெட்டு தான். பாக்கர் சொன்னாரே 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துக்கு அப்படி ஒரு கடலை உத்தரவு விட்டான்னு வைங்க, முடிஞ்சு வச்சுக்கல. கீழே ஊடி ஒரு ஆட்டு தான், 2 செகண்ட் போதும் அதுக்கு. 3 நிமிஷம் கூட தேவையில்லை. பூமி ஆட்டதா இருந்தா எவ்வளவு போது? 2 செகண்ட் ஆட்டினா ஒண்ணுமே இருக்காது, முடிஞ்சு வச்சுக்கல. அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு ரெடியாவாதீங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நான் கேட்கிறேன், உங்க ஊரா போய் தொழுகைக்கு அழைக்கிற சொல்லக்கூடிய நீங்க அப்ப ஏன் மக்காவுக்கு போறீங்க? அங்க தொப்பி இல்லாம தானே தொழுகிறான். நீ அப்பா தொப்பி இல்லாம தொழுகிற ஒரு கொள்கை உள்ள பள்ளியாசலுக்கு நீ ஏன் போற? அப்ப ஹஜ்ஜுக்கு நீ அஜ்மீருக்கு போயிடுமே, ஹசரத் நிஜாமுதீனுக்கு போ. அப்ப நீங்க மாத்திரம் அங்க வரலாமா? அப்ப அவன் தட்ட உங்களுக்கு எது என்ன வருதுன்னு அப்ப அங்க போய் தொழுகிறதுக்கு போறீங்க. அங்க தொப்பி போட மாட்டாங்கன்னா, அங்க ஹரம் ஷரீஃப்ல வரலாட்டிக்கிட்டு இருக்கிறான், அங்க நெஞ்சில கை கட்டி தொழுவனா,
கண்ணால பாக்குறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, தப்லீக்னு போறீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பாவிகளா பள்ளிவாசலுக்கு வரணும் தடுக்கிறீங்களே. தொழுகையாளிகள் இல்லாம காலியா கிடக்கிற பள்ளிவாசல்ல நாங்க தான் தொழுகையாளிகளை கொண்டு அலங்கரித்தோம் சொல்றீங்களே, இது அலங்கரிக்கிற லட்சணமா? அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு தொழுகை கூப்பிடுற ஒரு கூட்டம் தொழுகையாளிகளை தடுப்பதற்காக ஒரு களமிறங்கி வெறிபிடிச்சு அலைகிறார்கள் சொன்னால் எது சத்தியம்? சத்தியமா? நான் கேட்கிறேன், 4 மதுகபை பின்பற்றி பள்ளிக்கு வரக்கூடாதுங்கிறிய, அந்த மதுகபிள்ளையாச்சுக்கு ஆதாரம் இருக்குதா? ஏண்டா எழுதி போடுற கொஞ்சமாவது மூளை வேணாம். 4 மதுகபை பின்பற்றாட்டி பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதான். 4 மதுகபை பின்பற்றாட்டி பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற மதுகபு எது? ஹனஃபி மதுகபுல சட்டம் அப்படி? ஷாஃபி மதுகபுல இருக்குதா? மாலிகி மதுகபுல இருக்குதா? ஹம்பலி மதுகபுல இருக்குதா? 4 இமாம்ல யாரும் இப்படி சொல்லல. இப்ப நீ தான் வரக்கூடாது. இப்ப நீ தான் 4 மதுகபை பின்பற்றல. 4 மதுகபுன்னு சொல்லுது பள்ளிவாசல தடுக்க கூடாதுன்னு சொல்லி. இன்னும் சொல்றாங்க, அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, உளவுத்துறை எல்லாம் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை உங்களுக்கு தமிழகத்துக்கு புதுசா இருக்கலாம். 450 ஆண்டு காலமாக இந்தியாவில், வட இந்தியாவில் இந்த விவகாரம் இருக்கிறது. நேற்று நாள் இல்ல. அகல ஹதீஸ் என்ற ஜமாத் உருவாக்கப்பட்டதிலிருந்து 450 ஆண்டு காலமாக நெஞ்சில கை கட்டுவதா, விரல் அசைக்கிறதா, ஆமீன் சத்தம் போடுவதா, தொப்பி போடுவது கட்டாயமா என்ற பிரச்சனை 450 ஆண்டு காலமாக இருந்தது. பல நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தது. ஹைகோர்ட்டுகளில் தீர்ப்பளித்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஆய்வு செய்துவிட்டு இஸ்லாமிய சட்டப்படி எந்த பள்ளிவாசலிலும் எந்த முஸ்லிமும் எந்த ஊரை சேர்ந்தவனும் எந்த நாட்டை சேர்ந்தவனும் தொழலாம், இதை தடுப்பது குற்றம், இதுதான் இஸ்லாத்தின் கொள்கை என்று சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட் உட்பட ஏராளமான ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் தேவையில்லாமல் பள்ளிவாசல்ல தடுக்கிறதை செய்தால் நீதிமன்றத்தை அணுகி அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம். அப்புறம் நீங்க தோல்வி தழுவீர்கள். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஓர் விளக்கம். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். நபி தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபூபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபி தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் ஹஜ். நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவி தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலிம் தொகுப்பு. சுபகான மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள். அர்த்தமுல்லா இஸ்லாம். குர்பானியின் சட்டங்கள். தொழுகை. இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள். இஸ்லாமிய திருமணம். இறைவனிடம் கையேந்துங்கள். மீராஜும் அதன் படிப்பினைகளும். வேதம் கொடுக்கப்பட்டோர் யார்? மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.